ரொம்ப உற்சாகமாக இருக்குது. நமது வையம்பட்டி மண்ணில் இப்படி ஒரு நிகழ்வு முன்னெடுத்ததுக்கு மீண்டும் நம்ம வயற்காட்டுக்கும் நம்ம நாராயணனுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான முயற்சி. நான் அவரை பற்றிய கதைகள் எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் அவரை பற்றிய ஒரு அறிமுகம் அப்படின்னா யார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் என்னுடைய சுருக்கமாக அவருடைய அறிமுகத்தை மட்டும் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ ஐயா வந்து கீரா அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம், கிராமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிராமத்தினுடைய முதல் 2 எழுத்துக்களை வந்து அவரை சொல்லிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் அவரை பார்க்குறேன். ராஜநாராயணன் மற்றதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய நீண்ட பேர். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஒரு பேர், ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர். அதான் அவருடைய முழுமையான பெயர். ஸோ 1922 அவர் வந்து பிறக்கிறாரு. கிட்டத்தட்ட இப்போ 2021 தான் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 98 ஆண்டுகள் வந்து உயிர் வாழ்ந்த ஒரு நபர். அவருடைய படிப்பு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவரே சொல்லுவார், மலை கூட பள்ளிக்கூட பக்கம் நான் ஒதுங்கினதில்லை அப்படிம்பாரு. ஆனால் ஒதுங்கினாலும் மலையை தான் நான் ரசிச்சிருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். 7ஆம் வகுப்பு வரையே படித்த ஒரு நபர். ஆனாலும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வந்து நாட்டார் அந்த இலக்கியத்தினுடைய கௌரவ பேராசிரியராக கூட தொடர்ந்து அங்கே வந்து பணியாற்றியிருக்காரு. ஸோ அவரும் 1991 சாகித்ய அகாடமி விருது வந்து கோபல்லபுரத்து கிராம மக்கள், அந்த கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தாலும் கூட, ஸோ 1998 இருந்து 2002 வரைக்கும் 4 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த சாகித்ய அகாடமி அந்த விருதினுடைய அந்த தேர்வு கமிட்டியில அவர் ஒரு உறுப்பினராக ஒரு பதவி வைத்த பெருமை அவர் வந்து சாரும். ஸோ முன்பே சொன்னது போல கிராமம் வந்து இன்னைக்கு அழியாமல் இருக்கு. அதனுடைய விஷயங்கள் வேணும் அப்படின்னா இன்னைக்கு குறிப்பாக தமிழகத்தில் ஒரு 2625 கிராமங்களில் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் நாவல் எடுத்து எந்த பக்கம் பரட்டினாலும் அதனுடைய எச்சங்கள் வந்து அதில் வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக கிராமங்களை வந்து இது பண்ணவர். அடுத்து அந்த கிராமப்புற அந்த நாட்டுப்புற அந்த கலைகளையும் அந்த பண்பாடு அந்த பாரம்பரியம் மாறாமல் அதை வந்து தன்னுடைய எழுத்துக்களில் வந்து காமித்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர். மற்ற எழுத்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்தாளர்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அந்த காலகட்டத்தில் செம்மொழியில் எழுதி கொண்டிருந்த எழுத்தாளர்களை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த எழுத்துக்கள் நடை வந்து பார்த்தா ஒரு சாதாரண நடையாக இருக்காது, ஒரு செம்மொழி நடையாக இருக்கும். இல்லாட்டி வந்து வேற மாதிரியான ஒரு நடையாக இருந்த ஒரு காலத்தில் மண்ணோட மொழியை வந்து கொண்டு வந்தவர் கீரா தான். ஸோ அவருடைய நாவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரியும் நம்ம அங்கே வாழ்கிற ஒரு சூழல் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் எந்த நாவல் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அங்கே இருப்போம், அவ்வளோதான். நம்ம அங்கே பார்ப்போம், நம்ம பேசுகிற பேச்சு வரும், அங்கே வர அந்த டைலாக்ஸ் எல்லாமே நம்ம பேசுகிற மாதிரியே வந்து இருக்கும். அப்போ அந்த மண்ணோட மொழியை, கிராம மக்களுடைய அந்த பாரம்பரிய அந்த ஃபோக் அந்த லாங்குவேஜை வந்து ஒரு இலக்கியத்தில் கொண்டு வந்த பெருமை இவருக்கு தான் சாரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த ஃபோக் சம்மந்தமான அந்த கரிசல் இயக்கம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 994 பக்கத்தில் ஒரு கிராமிய அந்த கட்டுரைகளை வந்து தொகுத்து வந்து ஒரு சைக்ளோபீடியா மாதிரி கூட வெளியிட்டிருக்காங்க. அது கூட நம்ம வந்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 994 பக்கம் வந்து அது இருக்கும். அது கிராமிய அந்த ஃபோக் எல்லாமே அதில் வந்துடும். சரிங்களா? ஸோ அது மாதிரியான ஒரு நபர். ஸோ மற்ற ஆளுமைகளுக்கு இவருக்கும், அதாவது இவர் வந்து எல்லாருமே கற்பனை பாத்திரங்களை வந்து எழுதுவாங்க. கதை அப்படின்னாலே கற்பனை தான். ஸோ அப்படி தான் எழுதுகிற காலத்தில் இவருடைய நாவல்கள் எங்கேயுமே 100% கற்பனைகளாக இருக்காது. இவர் பார்த்த, பழகிய, உள்வாங்கிய அந்த கலாச்சார பாரம்பரிய பண்பாட்டு விஷயங்கள் அல்லது சக தோழர்கள் அல்லது மண்ணினோட மைந்தர்கள் எங்கேயாவது பார்த்த அனுபவ கதைகளை மட்டுமே எழுதிய மிகப்பெரிய ஆளுமை கீரா தான். ஸோ இந்த இடத்து அவர் அதை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ மற்றவங்க எல்லாமே வந்து கற்பனைகள் இருக்கும், கற்பனை பாத்திரங்கள் இருக்கும். ஸோ அப்படி வந்து இவர் பண்ணதா கிடையாது. அவர் எந்த நாவல் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு அனுபவ தொகுப்புகளை எழுதிய ஒரு கற்பனையை தவிர்த்து அனுபவத்தை எழுதிய ஒரு எழுத்தாளராக அவர் வந்து இருக்காரு. ஸோ அவர் தமிழக அரசு நல்ல ஹானர் பண்ணியிருக்கு. ஸோ அவருடைய இறப்பு போது கிட்டத்தட்ட ஒரு 30 குண்டுகள் முழங்க ஒரு முதல்ல ஒரு தமிழகத்தில் ஒரு எழுத்தாளருக்கு எந்த எழுத்தாளருக்கும் கிடைக்காத பெருமை வந்து இந்த அரசு வந்து பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் படித்த அந்த அந்த பள்ளியை, இந்த நடுநிலை பள்ளியை தரம் உயர்த்தி அது மாறாமல் இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தை வந்து அவங்க அந்த பள்ளி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அரசும் அவருக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு அவருடைய புத்தகத்தினுடைய தொகுப்பு எல்லாமே 2 பசங்க இருக்காங்க. ஸோ அந்த 2 பசங்க பேர்ல தான் அவருடைய ஒட்டுமொத்த அந்த இதுன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆமாம், அது வந்து ரைட்ஸ், பதிப்புரிமையை வந்து அவங்கள்ட்ட தான் வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா முழுக்க அந்த கிராமத்துடைய 2 எழுத்துக்களை எடுத்துக்கலாம். அவரை கீரா உயிரோட்டமான ஒரு எழுத்தாளர், எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர்.
அது பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் இது எப்போ தோணுன்னா 1958 தான் எழுதுறாரு. முதல் இது வந்து என்னன்னா, அது போட மாட்டாங்க, மாயமான் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் மாயமான் இல்லை, நீங்கள் தரவுகள் தேர்ந்தீங்கன்னா தெரியும். பொது சீப்பு இதுதான் அவர் எழுது முதல் கவிதை. அது சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதை வந்து தாமரை இதழ், அப்போ தாமரை தான் மிகப்பெரிய இலக்கிய இதழ். ஸோ அதில் வந்து வெளிவந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 பக்கங்கள் தான் இருக்கும் அந்த இது. ஸோ பொது சீப்புன்னு ஒரு சீப்பை ஒரு 4 நண்பர்கள் பொதுவாக ஒரு அறையில் இருக்கிறப்ப ஒரு சீப்பை எப்படி பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துறப்ப அந்த சீப்பு என்னென்ன நிலைமைக்கு ஆளாகும், ஸோ இவனுக்கு எப்படி அது காத்திருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அந்த சீப்பு எப்படி அழுக்கடைஞ்சிருந்துச்சு, அதை எப்படி எப்படி பராமரிச்சாங்க அப்படிங்கிற அந்த தத்ரூபமான விஷயங்களை ரொம்ப உள்வாங்கி நம்ம யாருமே மதிக்காத ஒரு இது. வடிவேல் சொன்ன மாதிரி புடப்பா இருந்தா அப்படின்னு சொல்லுவான், மூக்கு புடப்பா இருந்தான்னு சொல்லி சீப்பு எடுத்து வெளியே வச்சுக்கிறதெல்லாம் சொல்லுவான். ஸோ அதை அப்பயே வந்து ரொம்ப தத்ரூபமாக எழுதுனது. அதுக்கடுத்து அந்த மாயமான அந்த கதையை வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கூடிய ஒரு நபர். அவர் வாழ்க்கை அவர் ஃபாலோ பண்ணார். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய யோகா அதனுடைய சித்தாந்தங்கள் கொஞ்சம் வந்து அவர் உள்வாங்கியவர். ஸோ அதிக உணவெல்லாம் எடுக்க மாட்டார். உணவு வந்து அதிகமாக அவர் 3 வேளை சாப்பிட்டதா இல்லை. நான் இப்போ தரவுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வேளை உணவு மட்டும்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறார். காலையும் அந்த இரவு உணவு மட்டும்தான் அவர் வந்து எடுத்துக்கிட்டதா நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால தான் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக கடைசி நிமிடம் வரை கூட நல்ல பேச்சோட நினைவிழக்காம 98 ஆண்டுகள் வாழ்ந்த பெருமை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் போனோம், பாண்டிச்சேரி போனோம், பட் நான் இப்போ பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்புறம் இவங்க ஒரு தமிழ் மணியோட எல்லாரும் இந்திரஜித்தோட நான் வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான். அவரை பற்றி சொல்லணும்னா சிறப்பாக வந்து இவ்வளோதான். இல்லை கதை நான் படிக்கல. இருக்கு ரொம்ப கதைகள் இருக்கு, நான் கதையை முழுமையாக வந்து உள்வாங்கலை. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இவ்வளோதான் முழுமையாக வந்து சொல்லுவேன். ஆங்கில மொழிபெயர்ப்புகள் வந்து இருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்புகள் உடைய கதை வந்து இருக்கு, திரைப்படமாக இருக்கு. அந்த கிடை அப்படிங்கிற ஒரு குறு நாவல் வந்து ஒருத்திங்கிற படம் வந்துச்சு, ஒரு பழைய படம். அது வந்து இவருக்கு வந்து வந்திருக்கு. அடுத்து இவருடைய கரிசல் இலக்கியத்துடைய தந்தை அப்படின்னு வந்து இவரை வந்து சொல்றாங்க. இந்த 91 இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து அந்த கோபாலபுரத்து மக்கள் அதுக்காக வந்து வந்திருக்கு. 1980 தான் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அந்த நாட்டார் வழக்காட்சியர், நாட்டார்னா வந்து அந்த கலோக்கியல் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ல கௌரவ பேராசிரியர் வந்து அவர் பணியாற்றி இருக்காரு. விருதுகள் ரொம்ப இடத்துல கனடா விருது கூட கிடைச்சிருக்கு. கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கிய தோட்டம்னு ஒரு கனடா அமைப்பு இருக்கு. ஸோ அந்த அமைப்புல வந்து தமிழ் இலக்கிய சாதனை விருதுன்னு ஒன்று வாங்கியிருக்காரு. 16-17 வந்து மனோன்மணியம் சுந்தரனார் விருது, அது உயரிய விருது, அது வாங்கியிருக்காரு. தமிழக அரசனுடைய விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு. இலக்கிய சிந்தனை விருது வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சாகித்ய அகாடமி குழுவோட உறுப்பினராகவும் வந்து 4 வருடங்கள் தொடர்ந்து வந்து இருந்திருக்காரு. ஆமாம், இவர் வந்து கோயில்பட்டி தான், அந்த இடைச்சவல் அப்படிங்கிற அந்த ஊராட்சி நடுநிலைப் பள்ளி தான் வந்து இன்னைக்கு அரசு வந்து பழமை மாறாமல் அவருடைய பள்ளியை வந்து இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. இதான் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் கவிதையெல்லாம் எழுதுறது கிடையாது. தனியான கவிதை தொகுப்புன்னு பார்த்தா கீராவுக்கு அதிகமாக இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் தன்னுடைய நாவல் முழுக்க அந்த கவிதை நயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இது. நீங்கள் எந்த வரி எடுத்து பார்த்தாலும் அது நீங்கள் உரைநடையாக பார்த்தா உரைநடையாக இருக்கும். ஸோ கவிதையாக பார்த்தீங்கன்னா அந்த கவிதை அந்த நயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்தா கிராமிய அந்த பண்பாடும் மரபும் வாழ்க்கை முறைகளும் மாறாமல் தான் வாழ்ந்த போது எழுதிய ஒரு நபர். உண்மையாகவே இலக்கியங்கள் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ஒரு காலத்தினுடைய கண்ணாடி அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. இலக்கியங்கள் என்பது அப்போ அந்த காலத்தினுடைய ஒரு விஷயங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடியது இலக்கியங்கள், எழுத்து வகைகள் தான். ஸோ அந்த வகையில் அந்த கிராம வாழ்க்கையை மிக அழகாக பதிவு செய்தவர் கீரா என்றால் மிகையாகாது. அதுதான் அவருடைய பங்களிப்பு. அடுத்து இந்த நாட்டுப்புற கதைகள் எல்லாமே தொகுத்த ஒரு தொகுப்பு தான் அந்த சொன்னேன். இந்த 994 பக்கத்தில் ஒரு தொகுப்பு இருக்கு. அது வேற எந்த எழுத்தாகவும் செய்யாத ஒரு பணி, அதை வந்து பண்ணி வச்சிருக்காரு அவர். அதாவது கிராமத்து வாழ்வியல் அவருடைய கதைகளில் வந்து இருக்கும். ஸோ ஆமாம், அதுதான் இது இருக்கும். அடுத்து செம்மொழி பேசாம அந்த வழக்கு மொழியை வந்து பயன்படுத்தியவர். இதுதான் மற்ற எழுத்தாளர் இவரை வந்து வேறுபடுத்தி காட்டுறது வந்து அதான். ஸோ அவள்தான் இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு நபரை நம்ம இன்னைக்கு பேசுறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ நான் அடுத்த முறை இன்னும் சிறப்பாக ப்ரிப்பரேஷனோட வர்றேன். ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு வச்சிருக்காங்க. வணக்கம். ஒரு இனிமையான ஒரு மாலை பொழுதுல இப்படி இலக்கிய ஆளுமை மிக்க தோழமைகளை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஒரு சிறிய அறிமுகத்தோடு ஒரு சில நிகழ்வுகளை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய பெயர் சசிகுமார். நான் அருகில் கரட்டுப்பட்டிங்கிற ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வருகிறேன். சமுதாயத்தில் சில முக்கியமான நிகழ்வுகள் வந்து எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனை வரிகளாக தொகுத்து காற்றில் மிதக்கும் பறவைகள் அப்படின்ற ஒரு சிறிய கவிதை தொகுப்பின் மூலமாக அந்த இலக்கியத்தின் மீதான ஆர்வம் வந்துச்சு.
அந்த நான் எழுதின அந்த வரிகள்லாம் அந்த செங்காந்தல் பதிப்பத்தின் மூலமாக தான் வெளியிட்டு அந்த இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் போய் இலக்கியங்க ஒரு ஆர்வம் அப்போ தான் நமக்கு வந்தது. அப்படி தான் நான் பயணிச்சுட்டு வரேன். அந்த நூல் வந்து ஒரு சென்னை எழுதுதல் தமிழ் மாணவர் விருதுக்குழுக்கு தேர்வு செய்யப்பட்டு மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருதுக்கு நான் தேர்வு செய்யப்பட்டிருந்தேன். அதனை தொடர்ந்து அதே விருதுக்குழுவில் இப்போ எழுதுதல் தமிழ் மாணவர் விருதுக்குழுடைய தேர்வுக்குழு உறுப்பினராகவும் செயற்குழு உறுப்பினராகவும் இப்போது நான் பயணிச்சுட்டு வரேன். நம்ம வனப்பாறையில் தனியார் வங்கியில் ஊழியராக பணிபுரிஞ்சு வரேன். இப்படி நான் இலக்கிய உலகம் எனக்கு எப்படி அறிமுகம் ஆடுது அப்படின்னா, நம்ம இப்போ கல்லூரி காலத்துல இருந்து எனக்கு அறிமுகம். எப்படி வழக்கம் போல நம்ம 12th முடிச்சுட்டு என்னுடைய கல்லூரி ஆங்கில இலக்கியம் 2ஆம் ஆண்டு படிக்கிறப்போ எங்கள் கல்லூரியில் தமிழையா முத்துலகன் அப்படின்ற ஒரு தமிழையா வருவாங்க. அவங்க வந்து நம்ம பாடத்தை நடச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிடம் வந்து அமைதியாக இருப்பாங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்ப அதிகமாக எனக்குள்ளே ஏற்படக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அவர் சொல்கிறப்ப அதிகமாக சொல்லுவார், புத்தகங்களை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த புத்தகம் என் வீட்டில் கிட்டத்தட்ட 500-600 புத்தகங்கள் வச்சுருப்பேன், ஒரு 5000 புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது. புத்தகம் சம்மந்தமாக நிறைய பேசுவார். அப்படி இருக்கப்ப சரி புத்தகங்கள் என்னதான் இருக்குது, சரி நம்மளும் வாசித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆர்வம் வந்து என்னுடைய நூலகத்தை தேடி நான் பயணிக்க ஆரம்பித்தேன். அப்படி இருக்கப்போ என் கையில் நான் எடுத்து வாசித்த புத்தகம் ஐயா சுகிசியம் அவர்களுடைய வெற்றி நிச்சயம் அப்படின்ற புத்தகம். ஏன்னா குறிப்பாக ஒரு இளம் வாசகராக நம்ம உள்ளே வர போகிறோம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே இணைய வழி, செல்லு, இப்படியெல்லாம் மொபைல் ஃபோன் இந்த மாதிரி இருக்கப்போ புதுசாக நம்ம ஒருத்தவங்களை வாசிக்கணும்னு உள்ளே வரப்போ அவங்கள்ட்ட எடுத்து நம்ம பெரிய ஒரு நாவலையோ சிறுகதையோ கொடுத்தா அவங்களுக்கு அந்த ஆர்வம், என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் நினைக்கிறது, எடுத்தோன்னே அவங்க உள்ள வாசிப்புக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இருக்க சூழலுக்கு ஒரு சிறிய தன்னம்பிக்கை நூல்கள் அதுக்குள்ளே கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த அடுத்தடுத்து வாசிக்கிறதுக்கான ஈர்ப்பு வரும். ஸோ அப்படியா எனக்கு நானும் எடுத்தோன்னே ஒரு நாவலையோ ஒரு சிறுகதையோ படித்து எடுத்திருந்தேன்னா எனக்கு தொடர்ந்து நான் அந்த இலக்கிய அந்த ஆர்வம் எனக்கு வந்திருக்குமான்றது எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ அந்த தன்னம்பிக்கை படிக்கிறப்போ அடுத்தடுத்து தன்னம்பிக்கையை தேடி படிப்போம். அப்படியா உள்ளே வந்தேன். அப்படி இருக்கப்போ வெற்றி நிச்சயம் அந்த நூல் வந்து முழுமையாக நான் வாசித்தேன். நமக்குள்ளே இன்னும் ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக கிடச்சிச்சு. சரி நம்மளும் எழுதுவோமே அப்படின்றதுக்காக எப்படி எழுதுறது, ஏதாவது ஒரு நிகழ்வுகள் வந்து நம்மளை நான் பார்க்குற நிகழ்வு ஏதாவது உனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படி இருக்கப்போ ஒரு முதுமை வந்து ஒரு தாயை பற்றி எனக்குள்ள நானும் அந்த அம்மாவும் ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு இருக்கப்போ ஒரு வீட்டில் இருக்கோம். அந்த பாட்டி வந்து அவங்களுடைய வயதான பாட்டி ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. அவருடைய மருமகள் வந்து டீயை கொண்டு வந்து வச்சுட்டு இந்தா அவனுக்கு கோபமாக வச்சுட்டு போகிறாங்க. அந்த நானும் அம்மாவும் பக்கத்தில் நிகழ்வை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டி முகத்தில் கண்ணீர் ஊற்றுது. ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னை பார்த்துட்டு மாசி பிறந்துருச்சு அப்படியே நான் போகிறேன், என் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அழுகிறாங்க. ஏன்னா ஒரு சூழல் 5-6 பசங்களை பெற்றுட்டா ஒவ்வொரு மாதம் இங்கே அப்படின்ற ஒரு சூழலில் அந்த அம்மா இருக்காங்க. அப்படியாக இருக்கும்போது அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுச்சு. என்னடா அப்படின்னு அவங்களுடைய மனநிலிருந்து அன்னைக்கு நைட்டு ஒரு வரிகள் எழுதினேன். முதுமை காலம் வந்துருச்சு, முகமெல்லாம் தோல் சுருங்கிருச்சு, கண்கள் பூளை கட்டிடுச்சு, காது செவிதிறன் மழுங்கிருச்சு, 3 மக்க பெத்தெடுத்தேன், இப்போ மூத்த மகன் விட்டு திண்ணையில் குத்த வச்சேன், 3 மணி ஆயிடுச்சு, பசி மயக்கம் வந்துருச்சு, ஒத்த மகனை மட்டுமா பெத்தெடுத்த என்ற விமர்சனம் ஒழிச்சிருச்சு, மாசி பிறந்துருச்சு, சின்ன மகன் வீட்டுக்கு நான் போக, தடியை பிடிச்சுக்கிட்டு தட்டு தடுமாறி போனேன், வாசல்ல நின்றுக்கிட்டு வாசப்படியை பார்த்தேன், வந்துட்டா சக்கலாத்துன்னு வரவேற்பு கிடைச்சிச்சு, பழைய சோறு போட்டு படிக்கட்டில் வச்சதும் பசி ருசி எரியலை, இந்த பாலா போன மனசுக்கு ரோசம் வரலை, சாவு வர மறுக்குது, ஒரு சோத்தை எதிர்பார்த்து ஏம்பளப்பு ஓடுது அப்படின்னு அந்த ஒரு கவிதையை அப்படி முடித்தேன். அதே மாதிரி மரண படுக்கைன்னு அதே மாதிரி ஒரு முதுமை தாய், அதே மாதிரி முதுமை தாயும் இதெல்லாம் நான் கண்ணால் பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படியே தொகுத்தேன். முதுமை தாயும் முதுமை தகப்பனும் ஒரு 4 பசங்க, அதே மாதிரி 4 பசங்களை பெற்றுட்டு 4 பசங்களுமே ஒரு தனித்தனியாக ஒரு இல்லத்தில் இருக்காங்க. நடுவில் தாயும் தந்தையும் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு போட்டி போட்டுக்கிட்டு யார் பார்க்குறது யார் செய்கிறது அப்படின்ற ஒரு போட்டியில் சூழலில் இருக்காங்க. அந்த தருணத்தில் அந்த முதியவர் இந்த தந்தை வந்து மரண படுக்கையில் இருக்காங்க. மரண படுக்கையில் இருக்கப்போ அந்த முதுமை தாயோடைய மனைவியிலிருந்து அந்த ஒரு நிகழ்வு எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. 4 தீவிற்கிடையில் நாதியின்றி தத்தளிக்கிறேன், மலத்தோடு மலமாக மரணப்படுக்கையில், பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரின்பம் கண்டதனால் வாக்கரிசி போட்டு என்னை வழிநிற்ப நாதில்லையே, வழித்துணையாய் வந்தவளும் வயது முதிர்ந்து அல்லாடுறா, வாசல்ல பந்த காலு வராதான்னு திண்டாடுறா, ஏங்கி ஏங்கி பார்த்தாலும் எவனும் வரமாட்டான், ஏங்கி ஏங்கி பார்த்தாலும் எவனும் வரமாட்டான், எம என்ன தூக்கம் வர எவனும் தூங்க மாட்டான், சேர்த்து வச்ச சொத்து எதுவும் என்ன தூக்கி சுமக்காது, தூக்கி வளர்த்த மக்க எதுவும் உயிர் பெரிய முன்னே நிற்காது,
பட்டு போன பனைமரம் கூட பச்சை கிளிக்கு வீடாகும், இறந்து போகும் உடல் மண்ணுக்குத்தானே இரையாகும் அப்படின்னு இது போன்று எனக்குள்ள ஏற்பட்ட தாக்கங்கள் எல்லாத்தையுமே வரிகளாக தொகுத்து நம்ம தாக்கம் அப்படின்ற ஒரு நூலாக வெளியிட்டிருந்தேன். அது அந்த இடத்துல எனக்கு அப்போதைக்கு இலக்கிய ஆளுமைகள்லாம் யாருமே அறிமுகம் இல்லாத காலகட்டம் அது கல்லூரியில் படிக்கிறப்போ. அதுக்கப்புறம் சரி, அது பதிப்பகம் சார்ந்து எனக்கு பயணிக்கக்கூடிய நபர்கள் இல்லை. ஏன்னா நம்ம சொந்த ஊர் கரண்ட்டுப்படி நான் வளர்ந்ததெல்லாம் நம்ம புதுக்கோட்டையும் கொடும்பாலூர் தாண்டி நம்ம குடிமையாளருக்கு பக்கத்தில் பரம்பூர்ன்ற கிராமத்தில் தான் நாங்கள் அப்பா கொஞ்சம் கடையில் சப்ளையராக வேலை பார்க்குறாங்க. அங்கே தான் வளர்ந்தது எல்லாருமே. அப்படி இருக்காம நம்ம அப்பாவுக்கு திடீர்னு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. நம்ம திரும்ப நம்ம சொந்த கிராமத்துக்கே வரக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கப்ப தான் நம்ம சூர்யா சார் வந்து நம்ம இங்கே ஒரு புத்தக நிகழ்வு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. நம்ம இந்த மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அப்படியாக நானும் அம்மாவை அழைச்சிட்டு அந்த புத்தக திருவிழாவுக்கு வரேன். அப்போ தான் நம்ம செங்கந்தல் சோழன் பதிப்பகம் வந்து அறிமுகமாகுது. இந்த மாதிரி என்னுடைய நூலாக ஒன்று சிறிய பதிப்பகத்தை பிரிண்டர்ஸில் கொடுத்து பதிச்சதை புத்தகமாக வெளியிடணும்னு சொல்லி அவங்க வாசிச்சுட்டு ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. போய் சந்திச்சு அதை அப்புறம் நூலாக நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி மேலும் சில வரிகள்லாம் தொகுத்து காற்றில் மிதக்கும் பறவைகள் அப்படின்ற கவிதையாக புதுக்கோட்டை புத்தகத்தராவில் கொண்டு வந்தாங்க. அதை வந்து நம்ம இது மாதிரி நம்ம இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் போய் கேட்க எனக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. எங்கே இலக்கிய கூட்டம் இருந்தாலும் நம்ம போய் பயணிக்கணும், அங்கே போயிட்டு ஆளுமைகளோட சொற்பொழிவுகள்லாம் கேட்கணும் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போய் கலந்துக்குவேன். அப்படியாக அந்த இலக்கிய சூழல் வந்து என்னைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த இந்த நூலெல்லாம் ஏதாவது விருதுகளுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அப்படி எழுதுதல் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரி அறிவிச்சிருந்தாங்க, ஒரு 10 விருதுகள். அப்படியாக நானும் அதை அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கு நேர்காணல் மூலியமாக தேர்வு செஞ்சு அப்படி தான் அதுக்குரிய ஒரு இலக்கிய ஆளுமைகள் வந்து நமக்கு தொடர்பு கொண்டு அப்படி தான் எனக்கு அந்த விருது கிடைச்சிது. இப்போ அதுலேயே நம்ம செயற்குழு உறுப்பினராகவும் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் எனக்கு இன்னும் முக்கியமாக என்ன கொடுத்ததுன்னா இந்த வாசிப்பு தான் மெயினாக கொடுத்தது. ஏன்னா அந்த வாசிப்பு இல்லை அப்படின்னா நம்ம யாரு அப்படின்றத நானும் ஒரு சாதாரணமான ஒரு மாணவனா நானும் அப்படியே கடந்து போயிருப்பேன். ஒரு வாசிப்புக்குள்ள வந்தோம்னா நமக்கான ஒரு ஆர்வம் கிடைச்சது. இலக்கிய ஆளுமைகள் நிறைய பேர் ஒரு கான்டாக்ட் அறிமுகம் கிடைச்சது, நண்பர்கள் கிடைச்சது. அப்படியாக இருக்கப்போ அப்படிதான் அந்த இலக்கிய பயணம் தொடங்குச்சு. இப்போ நாவலுக்குள்ள வர்றப்போ நம்ம கீரா ஐயாவை பற்றி சொல்ல போனால் நமக்கு எனக்கு ஒரு 25 வயது தான் என்னுடைய வயது. ஸோ நம்ம புதுசாக வாசிப்புக்குள்ள வர்றப்போ ஒரு முதுமையான ஒரு எழுத்தாளர்கள் நம்ம ஐயா கீராவாக இருக்கட்டும், ஜானகிராமன், நம்ம எழுத்துக்குள்ள வரப்பவே நம்ம அவங்களெல்லாம் பிரபஞ்சன், இந்த மாதிரி பல அவங்களுடைய எழுத்துக்கள்லாம் நம்ம உள்ள வரப்ப தெரியுது எப்படி இவங்கெல்லாம் எழுத்தாளர்கள். நம்ம புத்தகங்களை படிச்சிருப்போம். புதுமை பித்தன் இவங்கெல்லாம் பழைய எழுத்தாளர்கள். அவங்களுடைய வாசிப்புக்கெல்லாம் அதிகமாக எனக்கு நூல்கள் வந்து அது கூட ஒரு ஈடுபாடோட நம்ம இப்போ இன்றைய காலகட்டத்தில் சூழல்ல எப்படி இந்த கவிதை இப்படி சிறுகதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத அதுதான் எனக்கு முக்கியமாக நான் தேடி கண்டுபிடிச்சேன். ஸோ அப்படி அதுதான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐயாவுடைய அந்த வாசிக்கிறப்போ கிடைன்ற நாவல் இந்த தொகுப்பை தான் சின்ன அதை வாங்கியிருக்கேன். அதை இன்னும் நான் வாசிக்க ஆரம்பிக்கல. கிடை அது மட்டும் இருக்கு. இப்போ ஐயா சார் சொன்னா இப்போ எனக்கு அது கொஞ்சம் சரி இன்னும் அதை வாசிச்சு பார்ப்போம், அதையும் தேடி பார்ப்போம் அப்படின்றதுக்காக அதை வாசிக்க ஆரம்பிக்கணும், தான் வாசிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி யூடியூப் இணைய வழியில வந்து கதை சொல்லி மகா அப்படின்ற ஒரு நண்பர் வந்து ஒவ்வொரு நாவலை பத்தி விமர்சனம் பண்ணுவார். நீங்க புத்தகத்தை வாசிப்பை விட அவர் கேட்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் நான் ஓய்வா இருக்கப்ப உறங்குறப்பெல்லாம் ஏதாவது ஒரு கதையை போட்டுட்டு அதை போய் கேட்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே உறங்கிடுவேன். அப்படிதான் கேட்கறப்பதான் எனக்கு அது முழுமையா ஒரு 15 நிமிடம் தான் அந்த கதை. அது எனக்கு சரியா அந்த கதாபாத்திரம் எதுவுமே நினைவு வரல. ஆனால் கதை மட்டும் ஓர் இவள் அப்படின்ற கதை தான். அது ஐயா கீரா அவர்கள் எழுதிய கதை. ஓர் இவள் அப்படின்ற ஒரு கதை மட்டும்தான். அதுல என்னன்னா முக்கியமா ஒரு கணவன் மனைவி ஒரு 2-3 குழந்தைகளோட அந்த குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல வந்து அவங்க ஒரு சிறிய குடும்பத்துல இருக்கிறப்போ அந்த வீட்டுல வந்து ஒரு எலிகள் தொல்லை இருக்கு. எலிகள் தொல்லை தாங்க முடியாம இருக்கு. அந்த எலிகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தன்னுடைய மனைவி வந்து கணவர்கிட்ட ஏதாவது பூனை இருந்தா ஏதாவது பூனையை கொண்டு வந்து விடுங்க, அது பூனையை கொண்டு வந்து விட்டா இந்த எலிகள் தொல்லை சரியாயிரும் சொல்லிட்டு சொல்றாங்க. இவருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர் வீட்டுல போயிட்டு குட்டி போட்டிருக்கு. அதுல ஒரு பூனையை வந்து வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வளர்க்க ஆரம்பிக்கிறப்போ அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க. பால் ஊட்டுறப்போ அந்த குழந்தைகளுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கு. அந்த பூனை மேல அளவுக்கு அதிகமா அந்த பூனை மேல பாசம் வைக்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கும் அந்த கணவருக்குமே வந்து பூனை மேல அதிக ஈடுபாடு இருக்கு. டெய்லி அந்த பூனையை பராமரிக்கிறது, பால் ஊட்டுறது அப்படியாகவே இருக்கப்போ அந்த மனைவிக்கு ஒரு கொஞ்சம் காலங்கள் நகர வெறுப்புகள். ஏன்னா கணவர் வந்து நம்ம மேலும் பாசமா இல்லையே, முழுக்க அந்த பூனை மேலேயே இதை கேட்டாலும் அந்த பூனை என்ன பண்ணுது, பூனை பால் குடிச்சா அப்படியே நாட்கள் கொஞ்சம் போக பூனை மேலே அதிக அக்கறை கொடுக்குறாரு. அது அந்த மனைவிக்கு வந்து ஏதோ ஒரு உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்கு. சரி இந்த பூனையை எப்படியாவது நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில கொண்டு போய் விட்டுறணும், அது இவர் இருக்கப்ப நடக்காது அப்படின்னு நான் சொல்றப்போ சரி வெளியில போனதுக்கு அப்புறமாவது இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுது.
இருந்தாலும் சரி அவங்க சொல்லாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வந்து ஊருக்கு போறாரு. ஊருக்கு போயிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் திரும்ப வேலையை முடிச்சுட்டு வர்றப்போ வந்தோடனே சட்டையை கழட்டிக்கிட்டே கேட்கிறாரு, பூனை என்ன பண்ணுது, பூனைக்கு பால் குடிச்சிருச்சா, பூனையை பத்திச்சா. அந்த அம்மாக்கு இன்னும் கோபம் அதிகமா இருக்கு. என்னடா அவர் திரும்ப அதே கேட்கிறாருன்னு சொல்லிட்டு, அந்த பூனை என்ன பண்ணிச்சா, இல்லைங்க அந்த பூனை வந்து என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, அந்த ரூம் எல்லாம் போட்டு நாஸ்தி பண்ணிடுச்சு, எச்சம் பண்ணி வச்சிருச்சு நிறைய இடத்துல அப்படின்னோடனே, அப்படியாவது அவர் அந்த பூனை கொண்டு போய் வெளியில விட்டுருவோம்னு சொல்லுவாரான்றதுக்காக அந்த மனைவி சொல்றாங்க. ஆனாலும் அவர் வந்து அப்படி அச்சோ பூனைன்னா அப்படிதான் இருக்கும், சரியாயிரும், வளர வளர சரியாயிருன்ட்டு அதை கடந்து போயிடுறாரு. திரும்ப என்ன வேற ஏதாவது சொல்லி எப்படி சரி சமாளிக்கலாம்னு சொல்லி திரும்ப அந்த குழந்தைய, அந்த பூனை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, நம்மளுடைய குழந்தைய நெகத்துல பரண்டு அப்படியே கீறி வச்சிருச்சு அப்படின்னு அதுக்கும் அவர் பெருசா ரியாக்ட் பண்ணல. அப்படியா, சரி அது ஒண்ணும் இல்லை, அது வளர வளர பூனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாட்கள் நகர்றப்போ இறுதியா ஒரு அந்த அந்த இறுதியா அந்த கதை எப்படி முடியுது அப்படின்னா, இந்த ஒரு ஒரு எந்த ஒரு உறவா இருந்தாலுமே நம்ம ஸ்டார்டிங்ல இருக்க அந்த அன்பு அக்கறை ஈடுபாடு வந்து காலப்போக்கில் அப்படியே ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு கட்டத்துல குறையுது அப்படின்ற மாதிரி அந்த கதை நிறைவடையும். ஸோ இதுதான் அவருடைய நான் அந்த கதையை கேட்டதுதான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இன்னும் ஐயாவை பத்தி நிறைய விஷயங்கள் நான் வாசிக்கப்பதான் உள்ள வந்திருக்கேன். நிறைய வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இந்த நேரத்துல ஐயாவை அந்த கதையை பத்தி நான் பகிர்ந்துக்கிட்டத ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அமைப்புக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. முன்னாடி அதாவது ஒரு 15 வருஷம் முன்னாடி கிராமத்து கதைகள் ஐயாவோட தொகுப்பு, சின்ன தொகுப்பு, அது படித்தேன். ஐயாவோட படித்தேன், கதையெல்லாம் படித்தேன். படிக்கும்போது அதாவது எப்படின்னா நம்ம வந்து நம்ம கூட ஐயா சொல்கிற மாதிரி ரொம்ப உறவாடுற மாதிரி இருக்கும். அவர் பேசுறது எழுத்து எல்லாமே ஏதோ ஒரு புதுசாக மாதிரியே ஒன்றுமே தோணாது. கரிசல் இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் படிக்க பயமாக இருக்குமோ, அது ரொம்ப டெப்த்தாக ஆழமாக இருக்குமோ அப்படிலாம் இல்லை. ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லாரும் படிக்கலாம், எல்லா வயது உள்ளவர்களும் படிக்கலாம். அப்படி காலப்போக்கில் படிக்கலாம் நினச்சி இருந்தது, படிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் போன தடவை அம்மா சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து கீராவோட அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, சொல்லி சொன்னாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒய்ஃபோட அண்ணன் ஒருத்தர் சினிமா டைரக்டர் இருக்கா, சினிமாவில் இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, யானைன்னு ஒருத்தர் வந்து யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு. அதில் வந்து கோபாலாபுரத்து மக்கள் அதை பற்றி கிராமம் அதை பற்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். சென்னை போயிருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார். நம்மளுக்கு என்ன இது இப்போ நம்ம கேட்கறதுக்கு எங்கே டைம் இருக்குன்னு பல இதுலன்ட்டு விட்டாச்சு. அப்புறம் கேட்க ஆரம்பித்தோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் காளி உபாசகர். அவர் வந்து ஏன்னா இவர் வந்து முற்போக்கு எழுத்தாளர், நம்ம அவர் கீரா ஐயா வந்து முற்போக்கு எழுத்தாளர். இவருக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைடா. ஏன்னா அவர் நிறைய ஸ்பீச் கேட்டிருக்கேன், ஞான ஐயாவோட ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப உச்சம். ராமகிருஷ்ண பரமஹம்ச வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. இந்த காளி உபாசகரோட வாழ்க்கை வரலாறு நிறைய சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு அசிரியர் மாதிரி வாக்கிட்டு இருக்கு, இது மாதிரி கோபாலபுரத்து கிராமங்கிற வந்து நீ சொல்லு. ஏன்னா இந்த இதை சொல்ல அவர் வந்து எப்படின்னா, அவர் அவருக்கு சிறு வயசுல அந்த புக்கு படிச்சது. அவர் கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் இந்த புக்கு படிச்சது, படிச்சது. அவருக்கு இப்போ ஒரு 60 வயசு இருக்கும். சரின்ட்டு எடுத்து மீட்டு பல பறவைகளை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்க ஆரம்பிக்கும் போது கதை கொஞ்சம் சொல்றாரு. நான் இதை கேட்ட கதையா இருக்கு, இந்த கதை இதுக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கேன். எனக்கு இந்த கதை எங்கடா கேட்ட மாதிரி இருக்கே, இது எப்படி ஏன்னா நான் யோசனை பண்ணும்போது எங்கள் பாட்டி, அதாவது எங்கள் தாத்தாவோட அம்மா வௌத்தம்மான்னு சொல்லி எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில், நான் அது கூட தான் மேக்ஸிமம் அதுக்கு நான் ஒரு 8 வயசு வரைக்கும் 9 வயசு வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அப்புறம் தவறி போயிட்டாங்க. அவர் 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க, 100-103 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க எங்கள் பாட்டி. அப்போ வந்து உட்கார வச்சு என்கிட்ட டெய்லி கதை சொல்லுவாங்க. அப்போ நான் கதை படிக்கிறது புத்தகம் வாசிக்கலாம் ஆரம்பமே எங்கள் பாட்டி தான். வௌத்தம்மா, அது பேர் வௌத்தம்மான்னு சொல்லுவாங்க, ரெங்கமான பேர். அதனால சாப்பிட்ட ஆள் நல்லா திரகாத்திரமா இருக்கும், நல்லா 7 ஹைட்டில் நல்லா ஆள் ஹைட்டாக இருக்கும். சொன்னோமோ இது தத்ரூபமா அம்மா அவங்க பாட்டி சொன்னாங்க. இப்போ நான் 6 வயசு கேட்டுப்பேன் அதிகபட்சம். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ கேட்ட பிடிபடல. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கும் போது இவர் சொல்ல எங்கள் பாட்டி நம்மளுக்கு இந்த கதை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வருது. இது நம்மலாம் அப்படி தான் வந்தோம்ப்பா, ஆந்திராவிலேருந்து இப்படி நம்மலாம் வந்து இப்படிலாம் வந்தோம், இது மாதிரிலாம் நடந்துருக்குங்கிறத அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு இது கிடையாது. அப்புறம் இது ஃபுல்லாக இது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் சொல்கிறார் கதை. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாரு. இந்த கோபாலபுரத்து கிராமத்தை மட்டும்தான் சொன்னார். அதுலேயும் ஒரு போர்ஷன், அதாவது பூட்டியமான ஒருத்தர் இருப்பான். பூட்டியமான தாத்தாவோட அம்மாவோட அம்மாங்கிற மாதிரி ஒரு 3-4 தலைமுறை, அவங்களுக்கு 130 வயசு அந்த பாட்டிக்கு. அந்த அம்மா வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி. இந்த கதையோட முக்கியமான நிகழ்வு அதான் வரும், இந்த கோபாலபுரத்து கிராமத்தே வரும். இது வருது. சரி, இது எப்போ கீராவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, கீ ராஜநாராயணன் இது மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அவர் வந்து ஃபேக்டை அப்படியே எடுத்து சொல்லக்கூடியவர்.
அது வந்து நிறைய மெராக்கிள்ஸு, கடவுள் ஒரு அருள், இது மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இப்போ பேசிக்கலி அவர் வந்து முற்போக்கு எழுத்தாளர்ல இருக்கனால அவரே சொல்றாரு, வீடியோ போட்டிருக்காரு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இது மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய சமுதாய மக்கள், நம்ம கோயில்பட்டி சாத்தூர் பகுதி மக்கள் தான் இது அவர் இருக்கார். பக்கத்துல அதாவது கர்நாடகத்துல இருந்து வந்து ஒரு கவுட சமுதாயம் பக்கத்து வீட்டுல வந்து நிச்சயார்த்தம் நடக்குது. நிச்சயார்த்தத்துக்கு போயிருக்காரு. நிச்சயார்த்தத்துக்கு போக இவர் சின்ன பையன் வீட்டுல சும்மா தான் இருக்க, போயிட்டு வாடா வீட்டுல அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்ப வந்து இது மாதிரி நிச்சயார்த்தம் பண்ண போற நேரத்துல ஒரு முக்கிய நிகழ்வா இது மாதிரி துலுக்கராஜா வர்றேன்னு சொல்லி அந்த அந்த வீட்டு முற்றத்துல இருந்து கத்துறாரு. கத்தினோடனே பெரியவர் கத்துறாரு, தண்டாரம் போற மாதிரி கத்துறாரு. கத்தினோடனே வீட்டுல வந்து டக்குன்னு சரி வரங்காட்டி நம்ம நிச்சயார்த்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பாக்குமரத்துல மாத்துவாங்க, சின்ன கல்யாணம் மாத்துறாங்க. இது வந்து அவங்க வீட்டுல அவங்க பாட்டிட்ட கேட்கிறாரு, என்னன்னா ஏன் அவங்க வீட்டுல அப்படி கத்துறாங்க, ஏன் வந்து ஒரு நிச்சயார்த்தம் பண்ற நேரத்துல வந்து துலுக்கராஜா வரான், இப்ப நடக்கவே இல்லை, இப்ப ரீசனா அதாவது சுதந்திரம் அடைஞ்சப்ப நடந்த விஷயம் வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்னடா சம்மந்தமே இல்லாத சொல்லாரு சொல்லி அவங்க பாட்டி கேட்கிறாரு. அப்ப அவங்க பாட்டி சொல்லுது, அவங்க வந்து இந்த மாதிரி நம்மளாம் தெலுங்கு பேசக்கூடிய செட்டியார், நாயுடு, அது மாதிரி நிறைய சமுதாய மக்கள் எப்படி அங்கே வந்தாங்க, பல்வேறு காலகட்டத்தில் இது மாதிரி கர்நாடகாவில் வந்து எப்படி இங்கே வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த பாட்டி வந்து இது மாதிரி இதெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படிங்கிறத வந்து சொல்லுது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கோகுலபுரத்து கிராமங்கிற வாயிலா வந்து அவர் சொல்றாரு. இதில் மொத்தம் 2 வாலி. இந்த புக்கு தான் சாகித்ய அகாடமி அவர் வாங்கின புக். அதான் கோகுலபுரத்து மக்கள். இந்த புக்கு நிறைய பேர் தெரியாது. ஏன்னா இது ரெண்டையும் படிச்சதா அது முழுமை கிடைக்கும். அந்த ஊர் எப்படி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது. இப்போ இது கதையில நான் சொல்லவில்லை, இது அவுட்லைட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லுறேன். என்ன நான் அப்போ நீங்கள் எப்போ படிக்க ஆரம்பிங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இதில் வந்து அந்த பூட்டியம்மா கதை மட்டும் இல்லை, நிறைய கதைகள் வருது. இப்போ மகாபாரதம் கடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிளை கதைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆள் போனார்னா எச்சனோட பாத்திரம் தனியாக ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக போகும். இப்போ ஜெயமுனையா கூட ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்துட்டு எழுதியிருக்காரு. நீ கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 14,000 15,000 பக்கம் ஜெயமோகன் அவ்வளோ பெருசாக மகாபாரதம் போயிட்டு இருக்கு. இது மாதிரி இது வந்து போக வேண்டிய விஷயம் அதெல்லாம். அந்த இதில் வந்து இந்த பூட்டியம்மாங்கிற கதாபாத்திரத்தை மட்டும் வச்சு ஒரு மூவி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கலாம். ஏன்னா அந்த விஷயம் வந்து அவ்வளோ டெப்தான விஷயம் அந்த இதில் இருக்கு. சரி, இதை வாழ்க்கை முறை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எப்படின்னா இது ஒரு 4 காலகட்டம் பிரிக்கலாம். அதாவது முஸ்லீம்களை படையெடுப்பு, அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வருக, அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசுக்கு வெள்ளைக்காரர் ஆட்சிக்கும் நடுவில் கேப்ல வந்து யாருமே ஆட்சி செய்யல. ஒரு ஊர்னு வச்சுங்களேன், ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு ஊர்ல வந்து ஒரு நல்லது கெட்டது, ஒரு திருட்டு நடக்கும், ஒரு களவு, ஒரு கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், இதெல்லாம் தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு நீதிபதி அமைப்பெல்லாம் வேணும். எதுவுமே இல்லாம தமிழ்நாடு இருந்திருக்கு. அதெல்லாம் படிச்சா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அது மாதிரி ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வெள்ளைக்காரர்கள் வருகை, அப்புறம் வெள்ளைக்காரன் ஆட்சி முடிச்சுட்டு போறது. இது எல்லாமே இந்த 2 புத்தகத்தை பற்றி கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது புரிஞ்சுக்கலாம் அந்த காலகட்டம் ஒரு கிராமத்துல இருந்து கிராம மக்கள் எப்படிலாம் பார்த்தாங்க அப்படிங்கிற வியூ பாயிண்ட் வந்து இந்த 2 புக்லயுமே நம்மளுக்கு வந்து கீரா ஐயா ரொம்ப அழகா எளிமையா சொல்லிங்க. படிக்க நீங்க கீழே வைக்க மாட்டீங்க. நான் ஒரு 2-3 நாளே படிச்சேன் 2 வாலியுமே. சென்னை புத்தக கண்காட்சி இந்த வருஷம் போயிருந்தாங்க, போய் வாங்கி வச்சேன் படிக்கலான்ட்டு. இப்போ அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி சொல்லி வேகமா படிச்சேன். வேகமா படிக்கல, ரொம்ப எளிமையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இது இந்த 4 காலகட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்து பீப்புள் வந்து 4 காலத்துல இப்படிலாம் இருந்தாங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நான் படிச்சு என் பொண்ணு டிஸ்கஸ் பண்ணேன். அது வந்து இப்போ 2K கிட்ஸ் இந்த காலகட்டம்ல கும்பாலாம் வச்சு சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். கும்பானா என்னன்னு கேட்டுச்சு. கும்பானா வந்து இது மாதிரி இப்படி அகலமான பாத்திரம், கீழே வந்து வெங்கலத்துல இருக்கும் அப்படின்னோடனே அது எங்க சித்தப்பா சாப்பிட்டுருக்கேன், நான் பார்த்துருக்கேன் சிறு வயசுல. இதெல்லாம் இல்லை, கேள்விப்பட்டது இல்லை. இந்த மாதிரி பார்த்து இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்த்தது நம்ம 1980 90 இந்த மாதிரி காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப காலகட்டத்தில் பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுங்களேன். ஒரு வீட்டுல 12 பேர் அண்ணன் தம்பி, 12 பேருக்கு 12 டியூட்டி இருக்கும். ஏன்னா அவங்க யாருமே இப்பெல்லாம் ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிலாம் அந்த மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ஆடு பார்க்கறது மட்டும்தான் ஒரு வேலை. பாட்டை பார்க்கணும், அதுக்கு சேனை பிடிக்கிறது, போறது வர்றது, கருத்தடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஆளுக்கு எருவு மாடு பார்க்கறது மட்டும்தான் வேலை. ஒருத்தருக்கு பசுமாடு அந்த மாடுகள் பார்க்கறது மட்டும்தான் வேலை. ஒருத்தருக்கு திருமணம், இளவு, பெரிகாரியம், அந்த ஏஜென்ட் பண்ற ஃபங்க்ஷன், இது மாதிரி போறது மட்டும்தான் அவரோட வேலை. ஒருத்தர் வந்து வீட்டை நிர்வாகம் பண்றது மட்டும்தான் வேலை. அந்த ஒரு வீடுனா அண்ணன் தம்பி 12 பேர்னா 12 பேர் யாருக்குமே இந்த சண்டே வராது. அந்த 12 பெண்களை வந்து வீட்டுல சமைக்கணும், அவங்கெல்லாம் வந்து இது பண்ணணும். நீனா அவன் பண்ணாட்டி ஜெயிலி மேக்கப் போட்டு கல்யாணத்துக்கு போகுது, நான் எல்லாம் போறது இந்த பேச்சுக்கும் இடம் இல்லை. என்னங்க, ஆமா, ஃபேமிலி அந்த குடும்ப தலைவர் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கணும் வச்சுக்கணும். மூத்த அண்ணன். கடைசி பையன் வந்து அந்த கோழி வளர்க்குறது, அந்த
அதுக்கெல்லாம் கரெக்ட் பண்ணுறது, கவிதை எழுதுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஜாலியாக இருப்பார். அவர் அது மாதிரி நல்லா விட்டுருவாங்க. கல்யாணம் திருமணம் பண்ணலை அவருக்கு. இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இப்போ நம்ம காலத்துல பார்த்தா எல்லாம் இப்போ தான் ஒரு 10 வருஷமா தான் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அந்த உறவு முறைகள் சிக்கல்கள் எல்லாம் அதிகமாகிடலாம். 6 பேர் 7 பேர் வீட்டில் பிறந்து வளர்ந்து எல்லாம் தான் ஒன்றா தான் இருந்தோம். ஒரே வீட்டில் ஒரே பெட்ரூமில் படுத்து எல்லாம் தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 10 வருஷமா தான் இந்த கடுமையான இதெல்லாம் அந்த படிக்கும்போது இன்னும் ரொம்ப டெப்த்தாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோபபத்து கிராமத்தில் வந்து இந்த கிராமமும் சரி கோபபத்து மக்கள் சரி அந்த ரெண்டுலேயுமே என்னன்னா காலங்கள் மாறிக்கிட்டே வந்தால் கூட அந்த 1947 வரைக்கும் இப்படி தான் இருந்திருக்கு. நம்ம காலம் வரைக்கும் சொல்ல வேணும். 1947 விட்டுருவோம். நம்ம காலம் வரைக்குமே 2000 வரைக்குமே அப்படின்னு சொல்லலாம். நம்ம கம்மஞ்சோறு சாப்பிட்டோம், கேப்பக்கூழ் குடிச்சிருக்கோம். ஏன்னா அதில் பிரதான உணவே நல்ல தெளிவாக இருப்பார். என்னென்ன உணவு ரொம்ப நல்லது. அப்போ மேக்ஸிமம் குதிரைவாளி அரிசி தான் சமைச்சிருக்காங்க. கம்பு, தீபாவளி தான் பலகாரங்கிறது தான் சாப்பாடுங்கிறது பலகாரமாக அது. தீபாவளிக்கு தான் இட்லி போடுறதோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு அது ஆமாம் உணவாக மாறிடுச்சு. பெரும்பான்மையாக அவங்க வீட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா கம்பில் சமைச்சேன், குதிரைவாளியில் சமைச்சேன், சாமையில் சமைச்சேன், இன்னைக்கு என்ன சாப்பாடு, சாமை சாப்பாடா கம்பன் சாப்பாடா, அது மாதிரி அந்த புண்ணாக்கு வந்து கடலை புண்ணாக்கு தான் பெரும்பகுதியாக பயன்படுத்தாங்க. ஆட்டுக்கு வைக்கிறது, மாட்டுக்கு வைக்கிறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. இது மாதிரி அவங்க வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் அந்த ஆந்திராவில் வந்து இங்கே வந்து தப்பிச்சு, அதாவது இந்த படையெடுப்பில் வர்றாங்க. படையெடுத்து வரும்போது ஒவ்வொரு பகுதியில் தப்பிச்சு வந்து அந்த குவியல் அமைப்பு. ஏன்னா நம்ம பகுதியில் ஸ்ரீரங்கத்தில் வரும்போது அந்த முக்கியமான ஒரு கேரக்டர் இறந்து போயிடும். அந்த ஒரு கேரக்டர் அப்போ வந்து நம்ம ஊருக்கு தொகுதி இந்த பகுதியிலலாம் அப்படிலாம் போய் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. கோயில்பட்டி போய் அங்கே போய் எப்படி செட்டில் ஆனாங்க, ஒரு காட்டை அழிச்சு அந்த காட்டுலேருந்து எப்படி இந்த ஒரு ஊரை உண்டாக்குனாங்க, ஏன் அந்த கோபாலபுரம் கிராமங்கிறது வந்து வந்துச்சு அப்படிங்கெல்லாம் ரொம்ப அழகா ஐயா எழுதிப்பாரு. இல்லை இமேஜினரி வில்லேஜ் தாங்க. ஆமாம், சாத்தூர் கோயில்பட்டி மையம் வச்சுங்களேன். கொஞ்சம் சொன்னால் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம இது எட்டயபுரம் இருக்குல்ல, அது பக்கத்தில் மையமாக வச்சு இருக்கா கூட தெரியல. ஆனால் ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு கற்பனையாக தான் இருக்கும். அதை நீங்கள் அப்படி ஏன்னா அதுக்கப்புறம் கிராமமாக இருக்குது, பக்கத்தில் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, இது மாதிரி விஷயங்கள்லாம் பக்கத்தில் வருது. அது எட்டயபுரம்லாம் வருது, பக்கத்துலேயே வருது. அப்படி அடுத்த கட்டமாக கொண்டு போகிறாரு. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ முஸ்லீம் படையெடுப்பும் சரி, அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு காலத்தில் சரி, இந்த இடப்பட்ட கேப்பில் யாருமே இல்லை. அப்போ வந்து அவங்க அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளேயே தீர்ப்பு சொல்லிக்கிறது. ஒரு பிரச்சனை, அவங்க ஊரில் ஒரு கொலை நடக்குது, அவங்க ஊரில் வந்து ஒரு திருடு போகுது, அவங்களுக்கு டைவர்ஸ் கேஸ்லாம் எப்படி தீர்க்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து ஐயா சொல்லிக்கிறார். போகிற போக்கில் அது பஞ்சாயத்தில் உட்காரவங்க கேரக்டர் மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஒருத்தர் வந்து அந்த ஊரில் கிராமத்தில் இருப்பாங்களே, ஒவ்வொருத்தர் கேரக்டர் சொல்லியிருப்பாரு. 2-3 வரையிலேயே அவங்கள வந்து மறக்க முடியாது. நம்ம என்ன சொன்னால் பெரிய இது ஒரு நிறைய போயிட்டு இருக்கும். அது மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்காரன் படையெடுப்பு, வெள்ளைக்காரன் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நீ எப்படி அவங்க இதாக இருந்தாங்க, அவங்க காலகட்டத்தில் எப்படி நீதிபதி தீர்ப்பு போக்குவரத்துலாம் எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கும் போது காந்தியோட இது தெரியுது, நேருவோட இது தெரியுது, சுபாஷ் சந்திர போஸோட இது தெரியுது. இங்கிருந்து சுபாஷ் சந்திர போஸ் படையெடுப்புக்கு போய் நம்ம கோயில்பட்டி சாத்தூர்னு கலந்துக்க போகிறாங்க, இங்கேருந்து போகிறாங்க. அப்போ வந்து இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் கிராமத்தில் பொம்பளை எல்லாம் உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்போ காங்கிரஸ் கூட்டங்கள்லாம் ஒவ்வொரு கிராமத்தில் நடக்குது. இப்போ பெரியார் குரூப்பு வந்து அந்த ஊரில் போகுது, அது எப்படிலாம் நடக்குது, எல்லாமே கம்யூனிஸ்ட்டு பெரியார் சுதந்திரம் அடையும் போது அந்த குரூப்பில் வந்து ஒருத்தர் குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கருப்பு கொடியேற்றணும், சுதந்திரம் கொண்டாடக்கூடாது. அப்போ வந்து அந்த ஊரில் இல்லைன்னா இருதுருப்பு எல்லாம் வருது. இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அந்த கோபாலபுரம் கிராமம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டுக்குள்ளே போய் எல்லாம் வாழ்கிறாங்க. அப்போ அவங்க எண்ணெய் பயன்படுறதுக்கு தேவையெல்லாம் படுது. இப்போ மாதிரி தான் அப்போ என்ன எடுத்துருக்காங்க, இந்த கொட்டமுத்து நாங்கள் இப்போ தான் பண்ணோம். கொட்டமுத்தை எடுத்து உடைச்சிட்டு, அப்போ கொட்டமுத்து நிறைய விளையும், இடித்து அதை வந்து சுடுதலில் போட்டு கொதிக்க வச்சு அதில் வந்து எண்ணெய் எடுத்து அதை உணவுக்கு பெரும்பாலும் பயன்படுத்திருக்காங்க. வேப்பமுத்து அது மாதிரி தான் பயன்படுத்திருக்காங்க. இப்போ மரச்சைக்கெல்லாம் இப்போ இல்லை, ஏன்னா அது டவுன்லேருந்து இருக்குது, அந்த கிராமத்தில் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி காலகட்டம். இது மாதிரி அந்த ஒவ்வொரு காலகட்டமாக நம்ம வந்து வரும்போது அவங்க வாழ்க்கை முறை, அந்த உணவு, அவங்க சாப்பிட்ட உணவு முறை, அப்புறம் வந்து அவங்க எப்படிலாம் பரிணாமத்தில் இறங்கி வந்தாங்க, எப்படிலாம் இந்த அப்புறம் டெவலப்பாக அந்த கொள்ளையெல்லாம் எப்படி அதிகமாகிட்டே இருக்குது, இந்த பொய் இதெல்லாம் வந்து எவ்வளோ அதிகமாகிட்டே வருது, இதெல்லாம் ரொம்ப அழகாக ஐயா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படிக்க நினைக்கிறோம். இந்த கோபாலபுரத்து கிராமமும் சரி, கோபாலபுரத்து மக்களும் சரி, இது ரெண்டுமே நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதாவது நம்ம அந்த வரலாற்றை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாடு ஒரு கிராமம் எப்படிலாம் இருந்துச்சு, இந்த கிராமத்து மக்கள்லாம் எப்படிலாம் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் ஐயாவோட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான்
15 வருஷமா அந்த நம்ம நாவல் சம்பந்தமான விஷயம் அதிகம் படிக்கல. கட்டுரைக்கு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆன்மீக சம்பந்தம் படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ரொம்ப குறைஞ்சிச்சு. இப்போ சரி கண்டிப்பாக படிச்சானோ அப்படிங்கும்போது படித்தா ரொம்ப எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு இந்த இது. அதனால் எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக கீரா ஐயாவை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வேதாத்ரி மகரிஷி தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, மனித குலத்தோட முதல் கிரியேட்டிவ் இன்வென்ஷன் அப்படிங்கிறது லாங்குவேஜ். அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய சொல்கிறாங்க, இந்த நெருப்பு கண்டுபிடிச்சது பெரிய அதிசயம், மனிதனோட வாழ்க்கையில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, சக்கரம் கண்டுபிடிச்சது பெரிய தொழில் புரட்சிக்கு வித்திட்டுதுன்னெலாம் சொல்கிறாங்க. நம்ம மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு மனுஷன் தன்னோட சக மனுஷனோட ஒரு வரையறுக்கப்பட்ட முறையில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உருவானது தான் லாங்குவேஜ். அப்போ அதுதான் பெரிய இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, அதுலேயுமே வெறும் பேச்சு வழக்காக இருந்த மொழியை முதல்ல ஒரு எழுத்து வடிவத்தில் மனிதன் கிரியேட் பண்ணது தான் பெரிய ஒரு சாதனை, மனித குலத்தோட முதல் சாதனை அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மூளை எதையுமே காட்சி பதிவாக உள்வாங்கக்கூடிய தன்மையை தான் பிறப்பிலேயே பெற்றிருக்கு. அது எல்லா உயிரினங்களும், மனிதன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, தொடு உணர்வால் உணர்வதை மூளைக்கு அறிவித்து அதன் மூலம் செயல்படக்கூடிய தன்மையில தான் உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கு. முதலாக செயற்கையாக ஒரு எழுத்து வடிவத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது அப்படின்னு மனித குலத்தில் உருவானது பெரிய சாதனை அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புத்தக வாசிப்பில் பெரும்பான்மையான மக்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நம்மளோட பிறப்பு நோக்கத்தில் எப்படி படிச்சிருக்கு இயற்கை அப்படின்னா, எல்லாத்தையுமே காட்சி பதிவாக உள்வாங்கி கொள்வது. அப்படி தான் நம்ம மூளை படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் தான் விருப்பம் அதிகமாக இருக்குது. இப்போ கூட எல்லாரும் அது விஷுவல் மீடியாவில் தான் அதிக தாக்கத்தோடு இருக்கிறாங்க, அதில் விருப்பத்தோடு இருக்காங்க. யாரும் புத்தக வாசிப்புன்னா அதில் ஒரு சொற்ப அளவிலான மக்கள் தான் அதில் ஈடுபாடாக இருக்கிறாங்க. ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, மூளை இந்த லிட்ரேச்சரை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து நிறைய கருத்துக்களை சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை பெறுவது தான் அடுத்த லெவலுக்கான ஒரு வளர்ச்சியை மூளைக்கு கொடுக்கும், மனித குலத்துக்கு கொடுக்கும். அப்படித்தான் இந்த மனித குலம் அறிவார்த்தமான முறையில் வளர்ந்து வந்திருக்கு. 6வது அறிவை செயல்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று மொழி, அதுலேயும் எழுத்து வடிவம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த புத்தக வாசிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மனித குலத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிற வகையில் இதை எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு மகரிஷியோட வார்த்தைகளை கூறி கேட்டுக்கிறேன். கீரா அவர்களை பற்றி நான் இன்னும் முழுமையாக உள்வாங்கலை, அது தெரியும் பொழுது நான் சொல்கிறேன். நன்றி. என்னோட பேர் அபிராமி. நான் கீரா ஐயாவை பற்றி நிறையா புத்தகம் படித்ததில்லை. கோபல்ல கிராமம் அப்படிங்கிற புக்கு 10th இந்த லெசன் இந்த பாடத்தை அந்த கோபல்ல கிராமம் அப்படிங்கிற அந்த கதையோட ஒரு சுருக்கப்பட்ட வடிவத்தை 10th புக்கில் கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் அந்த கதையை படித்து பார்த்தேன். அதை படிக்கும் போதே அந்த கரிசல் காட்டு இலக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கோவில்பட்டி வட்டார வழக்கில் அந்த மக்கள்லாம் எப்படி பேசுவாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் அந்த ஸ்லாங்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் படிக்கும் போதில் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அந்த நீராரம், அந்த சாப்பாட்டில் அந்த நம்ம கஞ்சின்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி அந்த கஞ்சியில் மேலே அந்த நீரார தண்ணியோட குடிக்கிறது, அந்த சாப்பிட்றது, அந்த கஞ்சிக்கு அவங்க எப்படி துவையல் வச்சு சாப்பிட்றாங்க. அவங்களுடைய தொழிலே பார்த்தீங்கன்னா அந்த கரிசல் காட்டிலே பருத்தி தான் அதிகமாக போடுவாங்க. அப்படிங்கிறனால அந்த பருத்தி இதில் அவங்க எப்படி அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற பற்றிலாம் ஃபுல்லாகவே அந்த இதில் படித்தேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை படிக்கும் போதே புதுசாக ஒரு அந்த கரிசல் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இலக்கியமே நம்ம கீரா ஐயாவோட இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் நிறைய எழுத்தாளர்கள் அதை ஃபாலோ பண்ணி எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் கரிசல் இலக்கிய பரம்பரை அப்படிங்கிற மாதிரி
அழகிரி சாமி இந்த மாதிரி பின்னாடி வந்து எழுத்தாளர்கள் எல்லாமே வந்தாங்க. எப்படி வந்து பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எப்படி கவிஞர்கள்லாம் முடியரசன், வாணிதாசன் இவங்க எல்லாமே பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களோ, அதே போல் நம்ம கீரா ஐயா ஃபாலோ பண்ணி தான் அழகிரி சாமி இந்த மாதிரி எழுத்தாளர்கள் எல்லாருமே பின்னாடி இது பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் அழகிரி சாமி அந்த ஐயாவை சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து கீராவுக்கு முன்னாடியே அந்த கரிசல் இலக்கியத்தை பற்றி எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம கீரா ஐயா அளவுக்கு அந்த கரிசல் இலக்கியத்தை பற்றி சொல்லி அதில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சது வந்து கீரா ஐயா தான். அதில் இப்போ அந்த கரிசல் இலக்கியத்தில் அந்த கோபல்ல கிராமம் அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. அதில் படிக்கும்போது ஒரு வழிபோக்கர் வந்து அந்த பருத்தி காட்டில் வந்து அவங்க எல்லாமே பருத்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பருத்தி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்குலாம் ஒரு அரக்கனா அந்த எருக்குன்னு சொல்லி ஒரு களை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, முள் செடி மாதிரி, அதுதான் அவங்களுக்கு ஒரு அரக்கன் மாதிரி இருக்கும். அது வெட்ட அந்த இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வறட்சியான பூமி இல்லை வேற, அதனால வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை எடுக்கிறதா அவங்களுக்கு ஒரு அரக்கன் மாதிரி அதோட போராடி அதுதான் அந்த கரிசல் மக்களுக்கு ஒரு வேலையாகவே இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஒரு வழிபோக்கர் வந்து வருவார். ரொம்ப ஒரு பசியோட மயக்கத்தோட வருவாருன்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த இதுல ஒரு கேரக்டர் வந்து வருவார். அந்த ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அவர் வந்த உடனே ஏன் இப்படி மயக்கமா இருக்கீங்க, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பசியோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்காங்க. ஒரு முகத்தை பார்த்தோன்னே களைப்பா இருக்கும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி வாங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சாப்பாடெல்லாம் வரிசையா ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பானையில வந்து கீழே ஒரு மண் பானையில வந்து கீழே அந்த கஞ்சி மாதிரி சாப்பாடு மாதிரியும் மேலே அது தொட்டுக்க துவையல் மாதிரியும் அதை மூடி வைக்கிறதுக்கு ஒரு கொட்டாங்குச்சியோட மேல அந்த தேங்காய் மூடி இருக்குல்ல, அந்த மாதிரி மூடியெல்லாம் போட்டு அதெல்லாம் மூடி வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து அவங்களுடைய சாப்பாடை எடுத்து அந்த வழிபோக்கருக்கு வந்து அவங்க கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அந்த சாப்பாடை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த கஞ்சி அந்த மாதிரி அவங்க என்னென்ன சாப்பிட்டு அந்த உணவுகள்லாம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அந்த பசியால் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஒரு திருப்தியாக சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டுட்டு இவ்வளோ உதவி பண்ணுறாங்க, இந்த மக்கள் வந்து இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு யதார்த்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேர் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். கடைசியாக கேட்டவொன்னே அவர் சொல்லார், என்னோட பேர் வந்து அன்னமையா அப்படின்னு சொல்லுவார். அன்னமையான்னு சொன்னோடனே உங்களுக்கு எவ்வளோ ஒரு பொருத்தமான பேர் உங்களுக்கு இருக்கு, ஏன்னா நான் இவ்வளோ பசியால் வாடி மயக்கம் வரும்போது நீங்கள் வந்து அன்னம் கொடுத்து எனக்கு உதவுனீங்க, அதுக்கு பொருத்தமாக உங்களோட பேர் வந்து அன்னமையா அப்படின்னு இருக்கிறது என்ன ஒரு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் வந்து அந்த லெசனை வந்து அவ்வளோதான் முடிச்சிருப்பாங்க. அதை படிக்கும் போதே எனக்கு வந்து சரி அதோட கண்டினியூட்டி தான் கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். கோபல்ல கிராமத்தோட கண்டினியூட்டி தான் கோபல்லபுரத்து மக்களாகவும் அதுக்கு சாகித்ய அகாடமி 1990 சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி படித்தேன். ஆனால் இந்த சாகித்ய அகாடமி அவார்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டாலே கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும், அது என்னென்னு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வந்துடும். அப்புறம் இந்த கீரா ஐயாவோட கிடை அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து படிச்சிருக்கேன், ஒரு குறு நாவல். அது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கரிசலில் வட்டார சொல் அகராதி அப்படின்னு தனியாக ஒரு டிக்ஷனரியே போடுற அளவுக்கு தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஐயாவோட இது தனியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த இதை படித்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு டிக்ஷனரி என்ன அப்படின்னா நம்ம என்ன ஸ்லாங்கில் சொல்கிறோம் அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு டிக்ஷனரி மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு புதுமையானது. அதெல்லாம் படித்தோம்னா நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஐயாவை பற்றி யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம தங்கர் பச்சான் அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி ஐயா கிட்ட கீரா ஐயா கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு இது பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ நாள் எழுதுனீங்க, உங்களோட இலக்கியத்தில் வந்து நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க, நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கீங்களா, நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெகுஜன இலக்கியமாக எழுதாமல் அந்த கரிசல் இலக்கியத்தை பற்றி மட்டுமே நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, அதனால வந்து அந்த இலக்கிய உலகம் வந்து உங்களை புறக்கணிக்கிற மாதிரி, உங்களுக்கு வந்து வெகுஜன இலக்கியம் எழுத தெரியாது, நீங்க எழுதுறதெல்லாம் அந்த கரிசல் இலக்கியத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த கிராமத்து இதாக தான் நீங்க எழுதுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இது வந்தது அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாங்களாம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் எழுதுகிற இலக்கியம் வந்து எல்லாருக்கான இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது வந்து ஒரு நம்ம ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து சொல்கிறாரு, கீரா ஐயா வந்து ஒரு நம்ம இந்தியாவிலே ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு எழுத்து ஆளுமை, அவர் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஆளுமை. அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எழுத்தாளர்களெல்லாம் அவங்களுக்கு உரிய கௌரவம் கொடுக்காம நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப அவங்கெல்லாம் ஒரு வறுமையில் இது பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான் அந்த எழுத்தாளர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்குலாம் உரிய கௌரவம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்காம தான் அவங்கெல்லாம் புதுச்சேரி கவர்மெண்ட்டோட இதில் வந்து கொடுத்து அவங்க புதுச்சேரியெல்லாம் கடைசி வரைக்கும் வாழ்ந்து கீரா ஐயாவெல்லாம் மறைஞ்சார். அப்போதைக்கு அவங்க கேட்குறாங்க, அந்த பேட்டி எடுக்கும்போது அவங்க கேட்கும்போது ஐயா சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு போகணுன்னுலாம் ஆசை இல்லையா, நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு கடைசியாக நீங்கள் போய் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே அவர் ஐயா சொல்கிறாங்க,
நான் என்னோட சொந்த கிராமத்துக்கு போய் 15 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அதுக்கப்புறம் போகலையா, ஏன் உங்களுக்கு போகணுன்னு தோணலையா அப்படின்னோடனே எனக்கு போகணுன்னு தோணலை. ஏன் அப்படின்னா என்ன மாதிரி அங்கே யாருமே இல்லை. என்னோட கூட இருந்தவங்களாம் என்னோட சொந்தக்காரங்களாம் அங்கே யாருமே இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. என்னோட ஏஜ் அங்கே இல்லை, நம்மளுடைய காலம்லாம் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் அங்கே போயிட்டு என்னோட இலக்கியத்தை பற்றி பேசுனேன்னா அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆதங்கப்பட்டு பேசினாங்க. இப்போ எல்லா கிராமத்துலையுமே வந்து அப்படி தான் இருக்குது. அந்த எழுத்தாளர்கள்லாம் வந்து உரிய கௌரவம் கொடுத்து வந்துட்டு நம்ம எல்லாரும் அந்த புக்கெல்லாம் வாங்கி படித்தோம் அப்படின்னா, அந்த புக்கெல்லாம் நிறையா விற்பனை ஆச்சு அப்படின்னா அந்த எழுத்தாளர்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். அந்த எழுத்தாளர்களுடைய புக்கை படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையை முன்னேற மாதிரி அந்த எழுத்தாளர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி நிறைய புக்கை வாங்கி படித்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நல்லா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறையா புத்தகங்கள் வந்து கீரா ஐயாவோட புத்தகங்கள்லாம் நான் படிக்கணும்னு இருக்கேன். நான் இன்னும் நிறையா படிச்சுட்டு இதை பற்றி நான் நிறையா நம்ம பேசலாம். நன்றி. 10th பாப்பா 10th வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கு. அதை படிச்சு அது ஒரு சின்ன போர்ஷன் இதில் அவர் வந்து எப்படின்னா அவர் கப்பலில் ஷிப்பில் ஒர்க் பண்ண, ஆர்மியில் ஷிப்பில் ஒரு கேப்டன். அவர் வந்து கேப்டனு. அவர் வார் வந்துடும், அவங்க வந்து இந்தியாவோட கேப்டனும் அங்கே இருக்க அவரும் சண்டை வந்துடும் அவங்களுக்கு. இது ஒரிஜினல் நடந்தது. அவங்க என்னன்னா ஒத்துழைமை இயக்கம் காந்திஜி அறிவிச்ச உடனே நான் கப்பல்லாம் ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அந்த இந்தியாவில் இருக்க நேவி ஓட்டுறவங்க எல்லாமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்போ வந்து அவ லண்டன்லேருந்து பிரிட்டிஷ்லேருந்து திடீர்னு ஆட்களை கொண்டு வர முடியாது. இதுக்குள்ள பெரிய ஃபைட் வந்துடும். ஃபைட் வந்தோடனே அதெல்லாம் எப்படி இறந்துருவாங்க. அது தப்பிச்சு ஒரே ஆள் மட்டும் கடல்ல விழுந்து தப்பிச்சு மும்பையிலேருந்து இது கொச்சியிலேருந்து திருப்பி தற்செயலா கிராமத்தை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஊர்ல வந்து ரொம்ப டயர்டாகி ஆள் வந்து உயிர் போற கண்டிஷன். அப்போ ஒரு பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையன் போய் கூட்டிடுவான். என்ன இப்படி உயிர் போற ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு சொல்லி கூட்டி வந்து அவர் சாப்பாடுலாம் கொடுத்து கவனிச்சு அந்த ஊர்லயே கிட்டத்தட்ட 1 மாசம் மேல இருப்பார். அப்பதான் சுதந்திர அடைய போற 1947 மே ஜூன் மாசம் வச்சுங்களேன், ஆகஸ்ட் வரைக்கும் இருப்பாரு. சுதந்திர அடை நீயே இருக்குன்னுப்பா, நீ அந்த பங்கெடுத்தாலு எங்க ஊர்ல நீ ஒரு நாள் இருந்தா நல்லதுப்பான்னு சொல்லி அவரை அந்த ஊருக்கு விட மாட்டாங்க. அந்த ஆளுங்க ரொம்ப அன்பா வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப அது கடைசி கட்டமா அவரும் வந்தது. பரவாயில்ல, நம்ம 10th பாடத்துல வந்து வச்சது. ஏன்னா அப்பதான் ஒரு சிறிய நிகழ்வு, ஆனா ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நிகழ்வு. கீராவை பற்றி சொல்ல வேற விஷயமா சொல்றேன். அதாவது அறிஞர்கள் அரிய கண்டுபிடிப்பு சொல்லி 4 கண்டுபிடிப்பு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதில் 4 கண்டுபிடிப்பு வந்து நான் ஒன்று சொல்லாமல் கீழேந்து வரேன். ஃபர்ஸ்ட் 4வது கண்டுபிடிப்பு வந்து குண்டூசி சொல்லியிருந்தாங்க. குண்டூசி ஏன்னா அதை வந்து கண்டுபிடிப்பட்டு என்ன போதோ அதே பயன்படுத்துகிறோம். அது நேராமரம் அப்படியே இருந்திருக்கும் உங்களுக்கு. அதே அந்த அளவு என்ன எப்போ கண்டுபிடிப்போ அதே மாதிரி மாறாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் குண்டூசி, 4வது குண்டூசி. அடுத்து 3வது வந்து சக்கரம். நீங்கள் எல்லா பயன்பாட்டிலையும் வந்து சக்கரம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. எல்லாத்துலயுமே அந்த சக்கரம் வந்து எல்லாமே சக்கரம் கண்டுபிடிப்பு வந்து நான் 3வது இடம். 2வது இடம் வந்து மின்சாரம். மின்சாரம் இல்லாம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அது ஏன் மின்சாரம் இல்லை, அது ரொம்ப ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்டத்தட்ட 1600 அந்த பல்ப் ஏரியாவே கண்டுபிடிச்சிருக்காரு. 1வது வந்து மொழி வந்து மொழி இல்லாம வந்து எந்த விஷயமே இப்போ வந்து நடக்காது. ஆமா, மொழி இல்லாம எந்த விஷயம் நடக்காது. அதே மாதிரி இந்தியாவிலே நம்ம தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் மொழி வந்துருக்கு, புத்தகம் வந்து தம்பி ராமையா புத்தகம் வந்து தம்பி ராமையா எஸ்ரா அவர் சொல்லியிருப்பாரு. அது வந்து இப்போ இந்த புத்தகம் இங்கே கிடையாது, அமெரிக்காவில் இருக்கு அந்த புத்தகம். முதல் புத்தகம் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்ல முதல் புத்தகம் வந்து அதே முதல் புத்தகம் வந்து அது மாதிரி தமிழ்ல வந்து நந்தனார் ஒரு படம், ரொம்ப அற்புதமான படம். நான் ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன் அந்த படம். அந்த படம் காப்பிரைட் இஷ்யூனா எங்கன்னா இந்தியாவிலாம் கிடையாது, அமெரிக்காரன் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கேன். அதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இந்த படத்துக்கு அமெரிக்காரன் சம்பந்தமே இல்லை. நந்தனார் படம் சிதம்பரத்துக்கு போகணும். சிதம்பரம் ஒரு 63 நாயன்மார்ல ஒரு நந்தனார் இருக்கு. திருநாளை போவார்னு சொல்லி ஆமா, அந்த படம் நாங்க எடுத்து ஒரு 50 தடவை பார்த்திருப்பேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா தகுந்த. ஆனா ஆக்சுவலா அப்படி நடந்துச்சு. அவர் எழுதின எழுத்தாளர் வந்து ஒரு அற்புதமான அவர் வந்து நம்ம வாவிசு ஐயர் காலத்துல வாழ்ந்தவர். அந்த இதை எழுதினவர் அந்த, ஏன்னா அவர் 63 நாயன்மார் வரலாறு திருநாளை போறதா இருக்கு. ஆனா அந்த இது மாதிரி ஐயா சொல்ற மாதிரி ரேரான இந்தியாவில பொக்கிஷமான விஷயங்கள்லாம் வெளிநாடுகள் அங்கங்க போய் மஞ்சளுக்குலாம் நமக்கு ரொம்ப பெரிய இதா இருக்கும். நானும் சொல்லி பெண்களுக்குலாம் மாலை போட்டு அங்க போற சமையல் போது வானக மூலம் ஆமாண்ணா. இல்லைன்னா நீங்க தலை கூட ஆடு வெட்ட நம்ம ஆட்டு கூட தலை வெட்ட ஐயாவே சொந்த செலவு பண்ணி வெளியே போட்டோ வெளியே வேப்பங்குச்சி வச்சு கல்லு வைப்பாங்களா. அவன் வந்து கேட்பாங்க, என்னடா கேட்பாங்க வெள்ளக்காரன் வந்து கேட்பாங்களா,
இது வந்து அவர் சொல்லுவார் நம்மள இது வந்து பேஸ்ட் இதான் ப்ரஷ் இதான் டக்ல இதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே எல்லாமே இது அப்படி பரிச்சார் போல முக்கியமான அவன் தானே நாங்கள் தனித்தனியாக வைக்கிறோம் ப்ரஷ் தனியாக வச்சிருப்பாங்க பேஸ்ட் தனியாக வச்சிருப்பாங்க டங்க்ல தனியாக வச்சிருப்பாங்க ஏன்னா 3 ஒன்றா தெரிஞ்சு சொல்லுவாப்ல அதுக்கு அவர் சொன்னாப்ல நம்மளால என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து ப்ரஷ்ஷா விலைக்கு கீழே போட்டா வந்து நுண்ணூர்ல இறந்து போயிடும் ஆனா என்னோட பயன்படுத்தி போட்டா நுண்ணூர் வந்து மல்டிபிள் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நிறைய விஷயம் மக்களுக்கு தெரியாம இருக்கு ரொம்ப என்ன அன்னைக்கு ஐயா ஜெயிக்கணும்னா அன்னைக்கு வந்து காப்புரிமை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காது நம்ம வேப்பமரம் பயன்படுத்திக்க முடியாது எல்லா கோயில் எல்லாம் கட்டுறாங்கன்னா இப்போ யாருமே பயன்படுத்த முடியாது அது ரொம்ப சிறப்பாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல நண்பர்களோடு சேர வேண்டும். அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். இந்த காலத்து இளைஞர்கள் நல்ல புத்தகங்களையும் விரும்புவதில்லை, நல்ல நண்பர்களையும் விரும்புவதில்லை. ஆகையினால் அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படியோ போய்கொண்டு இருக்கின்றது. ஆன்மீக புத்தகங்கள் முக்கியமானவை. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். யோகானந்த பரமஹம்சர் நல்ல அருமையான புத்தகங்கள், வாழ்க்கையில் விழிப்புணர்வு ஏற்படுவது கொண்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். மற்ற மொழிகளை விட நம்ம தமிழ் மொழியில் ஆன்மீக புத்தகங்கள் அதிகமாக இருக்கின்றன. திருக்குறள் உலகத்துக்கே ஒரு பொதுவான நூலாக உலக பொதுமுறையாக இருக்கிறது. பல மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதே மாதிரி திருவருட்பா புத்தகம், அது சொல்லக்கூடிய கருத்துக்கள், அந்த தெய்வத்தின் பாதையை காட்டக்கூடிய வழிகள், இதெல்லாம் நம்ம தமிழ் மொழியில் தான் பார்க்க முடியுது, வேற மொழியில் பார்க்க முடியாது. இப்போ திருக்குறளில் திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார். ஒருத்தனுக்கு விதி சரியில்லாவிட்டாலும், அவன் பிழைக்க வழி இல்லாவிட்டாலும், மனசு வச்சு கடுமையாக உழைத்தால் அந்த உழைப்புக்கு தகுந்தபடி வருமானம் வரும், பிழைத்து விடலாம். இதில் தெய்வம் என்று அவர் குறிப்பிடுவது நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்பது புலனாகிறது. ஆனால் சிலர் இந்த தெய்வத்தை நினைத்தால் நம்ம தப்பு பண்ண முடியாது, அந்த தெய்வத்தை நினைக்காட்டாதான் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இந்த காலத்தில் புறப்பட்டுறாங்க. ஆகையினால இளைஞர்கள் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கம் வந்து எழுத்தாளர்களை பெருசாக ஆதரிக்கலை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஒரு அரசாங்கம் வந்து ஒருத்தரை ஆதரிக்கணும் அப்படின்னா மக்கள் ஆதரவு முதல்ல அவங்களுக்கு நிறைய இருக்கணும். இன்னைக்கு ஏன் எந்த முதலமைச்சர் வந்தாலும் இந்த சைடு ரஜினியையும் இந்த சைடு கமலஹாசனையும் உட்கார வச்சுக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் ஏற்பும் மக்கள் ஆதரவும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் திரைப்பட நடிகர்களுக்கு தான் முதல் உரிமை, அவங்களுக்கு தான் ஏற்பு அதிகமாக இருக்குது. அதனால் அரசாங்கம் அவங்க பக்கம் போகுது. எழுத்தாளர் பக்கம் முதல்ல மக்கள் போனால் தான் அரசாங்கம் வரும். முதல்ல அரசாங்கத்தோட கையை எதிர்பார்க்க முடியாது. இதே கேரளா, நீங்கள் நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் அங்கே இருக்கிற ஒரு சினிமா நடிகரோட விலாசம் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் வைக்கம் பஷீர் அகமது அவர்களோட வீடு எங்கன்னு கேட்டால் ஒரு ஆட்டோக்கார் கொண்டு விட்டுருவார். அவர் ஒரு சாதாரண குடிசை வீட்டில் தான் இருப்பார், பெரிய மாளிகையிலலாம் இருக்க மாட்டார் அந்த எழுத்தாளர். அவர் பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய படோடபாமெல்லாம் இருக்க மாட்டார். சிம்பிளாக ஒரு கையில் கட்டிட்டு உட்காந்துருப்பார் வாசலில். ஆனால் அவர் வீடு அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். அவர் படைப்பு படிக்கிறாங்களோ இல்லையோ, அவரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படியே கான்ட்ராஸ்ட். இங்கே பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, எழுத்தாளரை பற்றி ஒன்றுமே தெரியாது. பக்கத்து வீட்டில் தான் இருப்பார் அவர், அவ்வளோ புக்கு எழுதியிருப்பார், அவரை பற்றி எதுவுமே தெரியாது. எங்கேயோ இருக்க திரைப்பட நடிகரை வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அப்போது மக்கள் ஆதரவும் மக்கள் ஏற்பும் எந்த கலைஞர்களுக்கு இருக்கோ அரசாங்கம் அந்த பக்கம் போகும், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும். அதனால் நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது, முதல்ல மக்கள் மாறணும், அதுக்கப்புறம் அரசாங்கத்திலேருந்து வர உதவி வரும். நம்ம எடுத்து போகலையா? ஆமாம், மனவை பொன்மாணிக்கம் இருக்கார், பாக்கியா இதனுடைய ஆசிரியராக செல்லு பாக்கியராஜோட தொடர்பில் தான் இருக்கார்.
அவர் வந்து 8வது வள்ளல்ல ஒரு எம்ஜிஆரை பற்றியும் ஒரு நூல் எழுதினார். ஸோ அந்த நூலுக்கு அரசோட விருது கிடைக்கும். அரசோட விருது கிடைச்சது. வள்ளல் வந்து இப்போ ஸ்டாலின். இப்போ ஸ்டாலின் அதை பார்க்கலையே. சொல்றதுக்காக சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்றேன். இது வந்து எம்ஜிஆரை பத்தி நாவலுக்கு ஸ்டாலின் எதுக்கு வருது? இல்லை ஐயா திருப்பியும் அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இப்போவும் ஒரு நடிகரை பற்றிய புத்தகத்துக்கு தான் அவார்டு கிடைக்குது. அவார்டு கிடைக்கிறது ஆனால் இதே ஒரு பெரிய எழுத்தாளரை பற்றியோ இல்லை உண்மையாக வாழ்ந்த ஒரு மன்னரை பற்றியோ எழுதிய புத்தகங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அது என்னன்னா இங்கே மக்களோட மனநிலை அப்படி தான் இருக்குது. மக்கள் எவ்வளியோ அரசு அவ்வளி தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வழக்கமாக போக்கே எப்படி இருக்குன்னா, நம்ம அறிவுஜீவிகளாக இருந்தாலும் இருக்கட்டும், ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலுமே நம்மள்ட்ட என்ன ஒரு போக்கு இருக்குன்னா, இப்போ இந்த நம்ம பேசுகிறது மாதிரியான போக்கு தான் இருக்குது. குறை சொல்லுகின்ற போக்கு. இப்போ ஐயா வந்து சொல்கிறாருன்னா இளைஞர்கள் அப்படி தான் இருக்காங்க, உண்மைதான். ஆனால் குறை சொல்வதால் நம்ம ஏதாவது சரி பண்ணிட முடியுமா? ஸோ அப்போ என்ன தேவைப்படுது, சமூகத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இப்போ இந்த கூட்டத்துடைய நோக்கமாகவே என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா, விழிப்புணர்வு நமக்கு கிடைக்குது, விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம், ஸோ நமக்கான நாலேஜை வளர்த்துக்கிறோம். அப்போ இந்த நாலேஜோட பயன் என்ன? அறிவு அற்றம் காக்கும் கருவி. இந்த அறிவு இருக்கிற மட்டும் இந்த அறிவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4 செவத்துக்குள்ள பேச போகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மக்கள் கொண்டாடலை அப்படின்னு விமர்சனம் பண்ணுறதை விட, மக்களை கொண்டாட வைக்கிறதுக்கு நம்ம ஒரு படி எடுத்து வைக்க முடியுமான்னு யோசிக்கணும். ஸோ அப்படி இருந்தால் இந்த கூட்டம் சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் பண்ண முடியும். இப்படி நம்ம 4 பேர் உட்காந்துருக்கோமா, ஒரு 10 பேர் உட்காந்துருக்கோன்னு வச்சுங்களேன், இந்த 100 பேர் ஆக்கணும். அதான் நம்முடைய நோக்கம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம வழிவகை செய்கிறதோ, நம்ம அடுத்த முறை வரப்போ நம்ம ஒரு நண்பர்களையும் வந்து இணைந்து அழைச்சிட்டு வர்றதோ, ஸோ இது மாதிரி நம்ம அறிவுஜீவிகள் ஒன்று சேர நம்ம வந்து கொண்டாட முடியும் ஒருத்தங்களையும். நான் தெரியாமல் ரொம்ப பேருக்கு இப்போ வையம்பட்டி முத்துசாமி எத்தனை பேருக்கு தெரியும்? வையம்பட்டி முத்துசாமி தெரியுமா? அப்புறம் என்ன சொல்றது? நம்ம மணப்பாறையை பற்றி பேசிட்டு இருக்கோம், உலகத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம், கீராவை பற்றி பேசுகிறோம். வையம்பட்டியில் கவிஞர் முத்துசாமின்னு ஒருத்தர் வாழ்ந்தார். சரியா? பாடல் இந்த சினிமா பாட்டா தான், அந்த பாவக்கா அந்த பாட்டு இருக்குல்ல, அது திரைப்பட பாடல் அவரோட தான். அவரு மிகச்சிறந்த கவிஞர். அவர் வேற யாரும் இல்லை. நம்ம அம்மாப்பட்டி இருக்குல்ல, அம்மாப்பட்டி பிரிவு இருக்கா, தெக்கம்மாப்பட்டி பிரிவு, இப்படி திரும்புறீங்களா, அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க வாசுதேவன் ஒருத்தர் இருப்பான். வாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தம்பி இருக்கான். சரி, அவன் ஏன் கிளாஸ்மேட், நான் அவன்லாம் ஸ்கூல் மேட்ஸு. ஸோ வாசுதேவனுடைய மூத்த அண்ணன் தான் முத்துசாமி. இதே வையம்பட்டில் இருந்தவர். நான் கவிதை எழுதுறது காரணமாக இருந்தது அவர் தான். சரியா? அப்பப்போ எழுதிக்கிட்டே இருப்பார். அந்த வாக்கியம் எல்லாம் வெளியில் தான் உட்காந்து எழுதுவார், இந்த கூரை வீட்டில். அது இறுதி காலத்தில் அவர் தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தார், அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் வந்து இருந்தார். ஸோ இருந்துட்டு ஒசூரில் போய் பணி செஞ்சுட்டு இருந்த மணிக்கு அங்கேயே இறந்து போயிட்டாருங்க. ஆனால் அவர் வந்து இலக்கியவாதிகள் எல்லாருமே கொண்டாடுவாங்க. சரிங்களா? இப்போ நான் கூட நம்ம இது பண்ணுறப்ப கூட ஒரு தடவை நம்ம செங்காந்தல் சொல்லல, நான் பதிவு சொன்னேன். நீங்கள் எல்லாத்துக்கும் விருது வைக்கிறீங்க, திருவள்ளுவர் விருதுன்னு கொடுக்குறீங்க, கம்பர் விருதுன்னு கொடுக்குறீங்க, வையம்பட்டி முத்துசாமி விருதுன்னு ஒன்று கொடுங்க. நம்ம மண்ணுக்கான ஒரு பாடகர் இருக்காரு அப்படிங்கிறத நான் வலியுறுத்துறேன். ஸோ இல்லை, நிச்சயமா அது எப்போதுமே நான் அப்படி தான் யோசிப்பேன். இப்போ இளைஞர்களில் வந்து பேசுகிறோன்னா, இப்போ இளைஞர்கள் நான் என்ன அப்படிதான் இருக்காங்க. இளைஞர்களுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன படி எடுத்து வைக்கணுங்க. நம்ம மாற்றிடலாம் முடியாது, அதான் உண்மை. இப்போ ஒரு துன்பத்தை பார்த்து நம்மளாம் உச்சி கொட்டுவோம், இல்லை பக்கத்தில் போய் உதவுற போக்கு தான் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம காலகட்டத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க இளைஞர்கள் இருக்கான்னு பாருங்களேன், சக மனுஷன் மேலே அக்கறை இருக்கான்னு பாருங்களேன். அதை ஈஸியாக கடந்து போகிற சூழல் வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஒரு இது இயக்க ஆரம்பித்தேன், மையை வழிகாட்டி இயக்கம்னு ஒரு இயக்க ஆரம்பிச்சு. ஸோ அதில் ஒரு 13 இளைஞர்கள் இல்லை, மாணவர்களை கருங்குளம் ஸ்கூலில் தான் வந்து ஐம்பட்டில் அது அவனும் வரல, ஒரு எல்லாம் சேர்த்து. இப்போ அனீஷ்னு ஒரு தம்பி இருக்கான் பாருங்க. ஸோ அவெல்லாம் நம்ம அப்படி தான் உருவாக்கணும் அவனை. ஆனால் உருவானோன்னா அவன் மீடியாவுக்கு போயிட்டான், அந்த இயக்கத்துக்கு வரமாட்டேன்றான். ஸோ இப்போ நம்ம சின்ன குழுக்களாக இது மாதிரி இளைஞர்களையும் மாணவர்களையும் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு என்ன மாற்று, அதாவது தெரியும், இலக்கியம் தெரியும் உங்களுக்கு, அறிவியலையும் சொல்கிறது, சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்கிறேன்னா, நிச்சயமாக தீமையை அழிக்க முடியாது, கெட்ட விஷயங்களை அழிக்க முடியாது, தீய விஷயங்களை மாற்றிக்க முடியாது. அதான உண்மை மனசு ரீதியாக. ஆனால் என்ன பண்ணலாம்? நல்ல விஷயங்களை அதிகப்படுத்திக்கலாம், அதான் பண்ண முடியும். நீ இது இப்படி போக 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 அங்கேருந்து எட்டி பார்க்குறப்ப கெட்ட விஷயம் அகல பாதாரத்தில் போயிடும். அதான் உண்மை, சைக்கலாஜிக்கல் அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா, நல்ல விஷயங்களையும் நற்பண்புகளையும் இப்போ இருக்க மாணவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு கொஞ்சமாக உட்கார வச்சு அவன் வழியிலேயே போய் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து, இப்போ இந்த நிகழ்வு கூட இப்படி இல்லாமல் ஒரு பவர் பாயிண்டில் ரெடி பண்ணிட்டு வாப்பா, இனிமேல் அப்படி தான் பவர் பாயிண்டில் ரெடி பண்ணிட்டு வாங்க, ப்ரொஜெக்டரை போடுவோம், அது அழகாக கீராவை போடுவோம், 4 கட்டத்தை போட்டு ஈஸியாக ப்ரொஜெக்டர் பண்ணுவோம், டக்கு கிளிப்பிங்ஸை போடுவோம். ஸோ இப்படி நல்லா இருக்கு, வேறு வழி இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷுவல் இல்லாட்டி அவன் பார்க்க மாட்டான். சரிங்களா? அப்போ நம்ம இது மாதிரி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குன்னு சொல்ல வரேன். மண் சார்ந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்.
அப்போ இந்த விஷயங்களா அதில் உள்ளடங்கி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. ஐயா சொன்ன மாதிரி அங்க புத்தக கண்காட்சி ஐயா தான் இது பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இங்க வந்து நம்ம கிராமத்துல வந்து இது மாதிரி துறை சார்ந்து மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க ஒவ்வொரு கிராமங்களையும் புத்தக கண்காட்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னார் கல்வி அமைச்சர். நீங்க ஆனா இதுல என்னன்னா அடுத்த விஷயம் நடத்த ஏதோ ஒரு வகையில வந்து பயன்படக்கூடிய ஆட்களை அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடந்ததுனால நான் வந்து ஒரு பதிப்பகத்தை பார்க்குறேன். அந்த பதிப்பகத்தில் என்னுடைய பதிப்பை கொடுக்குறேன். அது பதிப்பு ஒரு விருதுக்கு போகுது. அதுல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஏதோ ஒரு வகையில அந்த நிச்சயம் நம்ம கிடைக்கிறப்போ அது ஒரு மகிழ்ச்சி. 6:30 மணி 7:30 சரியா ஒரு நேரம் முடிஞ்சளவு அடுத்த தடவை கொஞ்சம் நீங்க ஐயா சொல்ற மாதிரி உங்களுக்கு நெருங்கி தெரிஞ்சவங்க பசங்களை முக்கிய மாணவர்களை கூட்டி வாங்க. திரும்ப கூட தம்பி போன் வச்சு ரைஸ். ஏன்னா போன் வந்து இப்ப பெரிய லெவல்ல தண்ணி சுடுதண்ணி கொஞ்சம் மேல பாப்பாங்க. தண்ணி இருக்கு. தண்ணி கொஞ்சம் கொடுத்து கம்மர் கிட்ட ஒரு பாக்கெட். நம்ம எல்லாருமே உணர்வாதான் கீழே கடையில கம்மர் கிட்ட ஒரு பாக்கெட். சும்மாலாம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நம்ம எல்லாமே ஒரு உணர்வாளர்கள் ஒண்ணு சேர்றது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம எங்க இருந்தாலும் ஒண்ணு சேருவோம். கண்டிப்பா இது பெரிய விஷயம் தான் கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம இந்த கூட்டத்துக்கு இன்னும் புது நபர்களை அழைச்சிட்டு ஒரு நபராவது மாத்திரம்னா நம்ம அடுத்து விட்டு போற விஷயமா இருக்கு. மாணவர்கள்ல ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டியானவங்க, ரொம்ப சின்ன வயசு பசங்க வேண்டியதில்ல, ஒரு 10வது படிக்கிற பசங்க 6வது படிக்கிற பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து புத்தகம் வாசிக்கிறது வீட்டிலேயே சொல்லித்தர முடியல, நம்மளாலே சொல்லித்தர முடியல. இது மாதிரி நிகழ்வுல கலந்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு சின்ன விதை போட்ட மாதிரி. வரிய வெளிநாட்டியத்துல ஒரு நபர் ஒரு மாணவனை சந்திச்சோம். அவன் மூரமட்டி அந்த பையன் இந்த குறும்படமா அந்த குறும்படம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கல்ல, அது ஒரு காம்படிஷன் எடுக்கிறாங்க திருச்சி அளவுல. அதுல அந்த பையன் தான் முதல் பரிசு. சாதாரண ஒரு மொபைல் வச்சு ஒரு சின்ன ஸ்டோரி எடுத்து வாங்குறான். ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் அவங்களாம் கிட்ட ரொம்ப நாள் பயணிச்சேன். ஆனா அவன் என்ன பண்ணாருன்னா அவங்களை என்னால வச்சுக்க முடியாது. தொடர்ந்து அவங்க ஏதோ ஒரு வகையில வெளியே போயிடுறாங்க. இல்ல அதான் காலங்கள் வந்து ரொம்ப திறமைசாலிகள் இருக்காங்க. அதான் எல்லாம் சொல்லியிருந்தோமா, தனிப்பட்ட முறையில ஸ்போன் பண்ணி சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்விடேஷன் மாதிரி ரெடி பண்ணியும் நான் அனுப்பியிருந்தேன். இன்விடேஷன் மாதிரி இது பண்ணி அனுப்பியிருந்தேன். அதான் வந்து ஒரு அடுத்த முறை வரப்ப நானே 5 பேர் அழைச்சிட்டு வந்தேன். 5 பேர் நீங்க எல்லாமே ஃபயரா இருந்தாங்க. எல்லாமே சில பணிகளால அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. அடுத்ததான் முடிஞ்சல கொஞ்சம் தொய்வாயிராம நம்ம வந்து மாதம் ஒரு முறை தானே கூடும். அதனால